வணக்கம். ஹரியானா, மகாராஷ்டிராவை தொடர்ந்து ஜார்க்கண்டிலும் பாரதிய ஜனதா ஆட்சி அமையக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. மிக நீண்ட காலத்துக்கு பிறகு ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஒரு நிலையான ஆட்சி அமையறதுக்கான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. 44+ என்ற இலக்கை ஜம்மு காஷ்மீரில் பாரதிய ஜனதா முன்வைத்தது. அந்த இலக்கை அந்த கட்சியால் ஜம்மு காஷ்மீரில் எட்ட முடியவில்லை. சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி என்ற அளவையும் எட்ட முடியவில்லை. இரண்டாவது இடத்தில் பிடிபியை தொடர்ந்து இரண்டாவது இடத்தில் ஜம்மு காஷ்மீரில் பாரதிய ஜனதா இருக்கிறது. ஜம்மு பகுதியில் கணிசமான வெற்றியை பெற்றிருக்கிறது. காஷ்மீர் பகுதியில், காஷ்மீர் பள்ளத்தாக்கு பகுதியில் வெற்றி பெற முடியவில்லை. கணிசமான எந்த விதமான தாக்கத்தையும் பாரதிய ஜனதாவால் ஏற்படுத்த முடியவில்லை. காங்கிரஸ் இந்த தேர்தலிலும் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்திருக்கிறது. தொடர்ந்து பின்னடைவை சந்தித்திருக்கிறது. பாரதிய ஜனதா ஆளக்கூடிய மாநிலங்களுடைய எண்ணிக்கை பெருகி வருகிறது. காங்கிரசுக்கு தொடர்ந்து பின்னடைவு. பாரதிய ஜனதா இதை தாண்டி தமிழகம் உள்ளிட்ட பல மாநிலங்களில் தன்னுடைய இலக்கை விஸ்தரித்திருக்கிறது. தமிழகத்தில் கூட 2016 ஆட்சி அமைப்போம், இது போன்ற சூழ்நிலை எல்லாம் சுட்டிக்காட்டி இதுபோல் ஆட்சி அமைப்போம் என்று சொல்கிறது. தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களில் இது போன்ற நிலை சாத்தியமா? இந்த தேர்தல் முடிவுகள் சொல்லக்கூடிய செய்தி என்ன? இவற்றையெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் விரிவாக நாம் அலசரிக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் நம்மிடையே பங்கேற்கிறார்கள் பாரதிய ஜனதாவுடைய தேசிய செயலாளர் திரு ஹெச் ராஜா அவர்கள். நிகழ்ச்சிக்கு அவரை அன்போடு வரவேற்கின்றோம். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், இந்திய யூனியன் முஸ்லீம் லீகை சேர்ந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு அப்துல் ரஹ்மான் அவர்கள் நிகழ்ச்சியில் நம்மிடையே இணைகிறார். அவரை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த முன்னாள் மத்திய அமைச்சர் திரு டாக்டர் எம் சுதர்சன நாச்சியப்பன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் நம்மிடையே இணைகிறார். அவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். பாரதிய ஜனதாவுக்கு ஜார்க்கண்டில் நிச்சயம் ஏற்றம், ஜம்முவில் ஏற்றம், காஷ்மீரில் பின்னடைவு. ஆனால் காங்கிரசுக்கு தொடர்ந்து பல தேர்தல்களாக பின்னடைவு. தோல்வி மட்டுமல்ல திரு சுதர்சன நாச்சியப்பன், தொடர் தோல்வி, யூ டர்ன் சர்க்கார், மதச்சார்பின்மை, இதையெல்லாம் பெரிய அளவுக்கு இந்த தேர்தலையும் முன்னிறுத்தினீங்க. ராகுல் காந்தி முன்னிறுத்தப்பட்டார். ஆனாலும் கூட தொடர் தோல்வி. இதற்கு அக்கௌண்டபிலிட்டி உண்டா? தொடர்ந்து ராகுல் காந்தி கை வைக்கக்கூடிய இடங்களில் எல்லாம் காங்கிரஸ் கட்சி மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்திருக்கிறது. இந்த தேர்தலிலும் மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்திருக்கிறது. மேலும் 2 தோல்விகள் என்று சொல்லியாக வேண்டும். மக்கள் மீண்டும் உங்களை நிராகரித்திருக்கிறார்கள். உங்களுடைய முதற்கட்ட பார்வை திரு சுதர்சன நாச்சியப்பன். அதாவது ராகுல் காந்தி அவர்களை முன்னிறுத்தி இந்த தேர்தல்களிலே எதுவுமே செயல்படவில்லை. எல்லாமே அந்தந்த மாநிலங்களுடைய பிரச்சனைகளை முன்னிறுத்தி, அங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களை முன்னிறுத்தி, அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர்களை முன்னிறுத்தித்தான் இந்த தேர்தல்கள் நடைபெற்றன. அதுல குறிப்பாக கட்சியினுடைய துணைத் தலைவர் என்ற அடிப்படையிலே தான் அவர் பேச சென்றார். அதை தவிர வேற எந்த வகையிலையும் அவர்களை கொண்டு வந்து இதில் எழுப்பது என்பது சரியல்ல. வெற்றி பெறக்கூடிய தேர்தலில் ராகுல் காந்தியால் வெற்றி, கர்நாடகத்தில் மாநிலத்தில் வெற்றி சாத்தியம் என்றால் ராகுல் காந்தியால், உத்தரப்பிரதேசத்தில் கூடுதலா சீட் வாங்கியது என்றால் ராகுல் காந்தியால், தோல்வி என்றால் அந்த மாநில பிரச்சனைகள், அதற்கும் ராகுல் காந்திக்கு என்ன பொறுப்பு? இல்ல எந்த காலகட்டத்திலேயும் மாநில தேர்தலுக்கு ராகுல் காந்தி அவர்கள் முன்னிறுத்தி அவர்களாலே வெற்றி பெற்றது என்று நாங்கள் சொன்னதே கிடையாது. எப்பொழுதுமே அந்த மாநில பிரச்சனைகளை முன்னிறுத்தித்தான் நாங்கள் செய்திருக்கிறோம். சமீபத்தில் ஒரு மாநிலத்தில் நீங்கள் வெற்றி பெற்றிருப்பீர்களானால் கர்நாடகத்தில் ஞாபகப்படுத்த முடியுது. இது ராகுல் காந்தியால் சாத்தியமானது என்று அன்றைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் இதே ஆயுத நிகழ்ச்சியில் பதிவு செய்கிறார். தோல்வி அடையக்கூடியதெல்லாம் ராகுல் இன்சுலேட் பண்றீங்க எப்படி? அதாவது நீங்க அன்றைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் இன்றைய வேற கட்சிக்கு போயிருக்காரு. அதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் எப்படி மாநில கட்சிகளுக்கு முன்னுரிமை கொடுத்திருக்கிறோம். ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் மாநில கட்சிகளுக்கு முன்னுரிமை கொடுத்து அவர்களுக்கு ஜனநாயக அடிப்படையில் வாய்ப்புகள் கொடுத்தவருடைய விளைவுதான் இந்த துன்பங்களை எல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். மராட்டியத்திலே எங்களோடு சேர்ந்த என்சிபி கட்சிக்கு முன்னுரிமை கொடுத்தோம். கடைசி நேரத்தில் பிஜேபியோடு சேர்ந்து கொண்டு அவர்கள் தனியாக நிற்க வேண்டிய ஒரு சூழலை உருவாக்கி மைனாரிட்டி அரசாக இருந்த பிஜேபிக்கு வெளியில் இருந்து ஆதரவு கொடுத்து இன்றைக்கு சிவசேனா சேர்ந்ததற்கு பின்னாலே தூக்கி எறியப்பட்டிருக்கிறார்கள். அதே போலவே ஒமர் அப்துல்லாவுக்கு 6 ஆண்டுகள் முதலுரிமை கொடுக்கப்பட்டு 3 ஆண்டுகளுக்கு பின்னாலே காங்கிரஸ் ஆட்சிக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருந்த ஒப்பந்தத்திற்கு மீறி அவர் மீண்டும் கேட்டதை கொடுத்தவருடைய விளைவுதான் இன்றைக்கு காஷ்மீரத்திலே நாங்கள் இந்த தோல்வியை சந்தித்திருக்கிறோம். தோல்வி என்று சொல்வதை விட எண்ணிக்கை குறைந்திருக்கிறது. அதே நேரத்தில் இன்றைக்கு உறுதியான ஒரு ஆட்சியை உருவாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு காங்கிரஸ் கட்சிக்கு அங்கே கிடைத்திருக்கிறது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டும் ஏதோ நாடுகளை எல்லாம் வெல்லுவது போல
ஒரு வீராதி வீரர் அலெக்சாண்டர் செல்வது போல தன்னை உருவாக்கி கொண்டு 44+ என்று சொல்லிவிட்டு கடைசியில 25 வாங்குவதற்கு திணறிக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அவர்களுக்கு தேவை மாநில கட்சிகளை அழிக்க வேண்டும், காங்கிரஸ் கட்சியை அழிக்க வேண்டும், தான் மட்டும் ஒரு கட்சி ஆட்சி நடத்த வேண்டும் என்று முயற்சிக்கிறார்கள். அது இந்திய நாட்டில் இந்திய மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை தொடர்ந்து ஒவ்வொரு மாநிலத்திலையும் மக்கள் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். மராட்டியத்தில் அவர்கள் வெல்ல முடியவில்லை, காஷ்மீரத்தில் வெல்ல முடியவில்லை. உங்களுக்கு தோல்விங்கிறீங்க. நீங்க உங்களுடைய நிலை எண்ணிக்கை குறைவு, பாஜகவுக்கு தோல்வி. புரியலையே எனக்கு. அதாவது புரியாததுக்கு காரணம் என்ன சொன்னா, பாரதிய ஜனதா கட்சி தன்னை அதிகப்படுத்தி பிரம்மாண்டப்படுத்திக் கொண்டிருப்பதனால உங்களுக்கு புரியாது. அவர்களுடைய அளவை மட்டும் தெரிந்து கொள்வீர்கள். அவர்களுக்கு இவ்வளவுதான். ஜம்முவிலே அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினருக்கு வெற்றி பெறுகிறார்கள் சொன்னால் அந்த இடத்திலே மட்டும்தான் அவர்களால் சட்டமன்றத்தில் வெற்றி பெற முடியும். அவர்களால் காஷ்மீர் பகுதியிலே வெற்றி பெற இயலாது. அவருடைய கொள்கையை ஏற்றுக்கொள்ள இயலாது. ஆகையினாலே தூக்கி எறியப்படுகிறார்கள். அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதைத்தான் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தமட்டிலே எல்லா இடத்திலையும் மக்களுடைய வாக்குகளை பெற்றிருக்கிறோம். அவர்களுக்குள்ள சொன்னபடி செய்து காட்டியிருக்கிறோம். நாங்கள் அதிகமான அளவிற்கு மலையை குடைந்து அதில் ஒரு ரயில் திட்டத்தை கொண்டு வந்து 10 ஆண்டுகளுக்கு பின்னால் அதை செயல்படுத்துகிறோம் சொன்னால் திறப்பு விழாவுக்கு மோடி போய் நின்று கொண்டு நான் செய்திருக்கிறேன் என்று காட்டுகிறார். இது எந்த விதத்தில் நியாயம் இருக்கிறது? இதெல்லாம் செய்ததுனால பிரச்சாரங்களை சொல்லியே இந்த நாட்டிலே ஆட்சியை நடத்த முடியும் என்பதை மக்கள் இன்றைக்கு பொய் சொல்லுகிறார் என்பதை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையினாலேதான் எந்த இடத்திலும் அவர்கள் மெஜாரிட்டி பெற முடியவில்லை. ஜார்க்கண்ட் போன்ற மாநிலங்களிலே ஊழல் அடிப்படையிலே தொடர்ந்து அவர்கள் ஆட்சியில் இருந்ததனாலே அந்த ஊழல் அடிப்படையிலே திரும்ப வந்திருக்கிறார்கள். மிக விரைவிலேயே அவர்களும் அதனுடைய அந்த தோல்வியை மக்கள் மத்தியிலே உருவாக்கி காட்டுவார்கள். இயற்கை வளமிக்க ஜார்க்கண்டிலே வறுமை அதிகமாக இருக்கிறது. கடந்த 6 ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்திருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியினாலே ஒரு சிறு அளவு கூட அந்த வறுமையை நீக்க முடியவில்லை. அதே நேரத்தில் கனிமங்களை வெளிநாட்டிற்கு இன்றைக்கு கம்பெனியில் விற்க இருக்கிறார்கள். இஷ்யூஸ் விரிவா பேசுவோம். ஆக இது எங்களுக்கு பெரிய பின்னடைவு எல்லாம் கிடையாது. 17 12 அப்படின்னு வந்தாலும் கூட எண்ணிக்கை குறைந்திருக்கிறது. பாஜகவால் இந்த மிஷன் 44+ அடைய முடியவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நான் திரு ஹெச் ராஜா அவர்கள்ட்ட கேட்க விரும்புகின்றேன். ஜார்க்கண்டில் பாரதிய ஜனதா ஆட்சி அமைக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது, வாழ்த்துகள். ஆனா காஷ்மீர்ல, ஜம்மு காஷ்மீர்ல மிஷன் 44+ என்று ஒரு இலக்கை நிர்ணயித்து இதை அடைந்தே தீர்வோம், குறைஞ்சபட்சம் இதை அடையவும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. நீங்க ஜம்முல பெற்ற வெற்றிய காஷ்மீரகத்துல துளி கூட பெற முடியல. காஷ்மீர் பள்ளத்தாக்கு மக்கள் உங்களை நிராகரித்திருக்கிறார்கள். Are there too many reasons to rejoice, Mr. Raj? அதாவது ஒரு விஷயத்தை நான் இங்க தெளிவுபடுத்த விரும்புகிறேன். முதல்ல ஜனநாயகத்திலே பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களித்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜார்க்கண்டில் பாரதிய ஜனதா கட்சி, பிஜேபி மாத்திரமில்லை, முதல் முறையாக அந்த மாநிலம் உருவானதிலிருந்து எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை இன்று வரை இருந்ததில்லை. இன்று பெரும்பான்மையோடு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்திருக்கிறது. ஜம்மு காஷ்மீரை பொறுத்தவரை மேக்னிடியூடுல வித்தியாசம் இருக்கலாம். டைரக்ஷன், அதாவது இதுவரை சுதந்திரம் அடைந்திருந்த 67 ஆண்டுகளிலே நாங்கள் அதிகபட்சம் பெற்றது 12 சட்டமன்ற உறுப்பினர்கள். ஆனால் இன்று அது 2 பங்குக்கு மேல் 25க்கு வந்திருக்கிறது. எங்களுக்கு ஜம்மு காஷ்மீர் பள்ளத்தாக்குல அமைப்பு பலவீனமானதுதான் தொடர்ந்தே. ஆனால் முயற்சி மேற்கொண்டோம். அந்த முயற்சி மேற்கொண்டுள்ள சஜன் லோன் போன்றவர்கள் வெற்றி பெற்று இருக்கிறார்கள். நாம எதிர்பார்த்த வெற்றி வராமல் இருக்கலாம். ஆனால் சஜத் லோன் நான் எந்த பக்கமும் போவேங்கிறது இன்னைக்கு அவர் என்ன சஜத் லோன் பாஜக மாதிரி பேசுறீங்க இல்ல சொல்றேன்னா, அதாவது எங்களை பொறுத்தவரை நாங்கள் இலக்கு முழுமையாக அடையாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இருந்த தொகுதியை போல 2 மடங்கு ஆட்சியில் இதுவரை இருந்தது யார்? 6 ஆண்டு காலம் தேசிய மாநாடு காங்கிரஸ் கூட்டணி, அவர்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கிறார்கள். பிஜேபி ஆட்சியிலிருந்து பிஜேபி ஆட்சி இழந்தது அல்லது ஏற்கனவே வலிமையாக காஷ்மீர்ல இருந்தோம் இன்னைக்கு நாங்க நிராகரிக்கப்பட்டார்கள் இல்ல. புதிதாக வளர்கின்ற முயற்சி எதிர்பார்த்த அளவிற்கு போகவில்லை என்று சொல்லுங்கள், சரி. ஆனால் இதுல ரிஜெக்ஷன்ங்கிறது எங்க இருக்கு? அதோடு மட்டுமில்ல, திடீரென்று நண்பர் சுதர்சன் நாச்சியப்பன் ஏதோ தூக்கத்திலிருந்து விழித்து கொண்டது போல என்னவோ இவங்க குகையை குடைந்து மலையை குடைந்து ரயில் விட்டோம், அதை போய் மோடி துவங்கி வைத்தாருன்னு நான் கேட்கிறேன். நாங்க ஏற்கனவே போட்டு முடிச்ச சாலை அது வேலை நடந்து கொண்டிருந்தது, திறந்து வைப்பதற்கு பிரதமருங்கிற முறையில் மோடி அவர்கள் போனார்கள்.
நாங்க போட்ட தங்க நாற்கர சாலை, கிழக்கு மேற்கு, அது வடக்கு தெற்கு இணைப்பு சாலை, கிழக்கு மேற்கு இணைப்பு சாலைகள், 4 வரை 6 வழி சாலையில இருந்த வாஜ்பாய் படங்கள் எல்லாம் கோடிக்கணக்கா பணத்தை செலவு பண்ணி ரிமூவ் பண்ணி சோனியா காந்தியுடைய படத்தை வச்சீங்களே, அதை விடவா? ஆகவே காங்கிரஸ்கார இந்த தேர்தல் முடிவுகள் எதை காட்டுது? இது பாராளுமன்ற தேர்தலின் தொடர்ச்சி, நீட்சி. காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு ஜம்மு காஷ்மீர்ல 4வது இடம், ஜார்க்கண்ட்ல ஒற்றை இலக்கம். ஆகவே அவங்க அங்கீகரிக்கப்பட்ட எதிர்கட்சியாக கூட அங்க இருக்க முடியல. அதனால தயவு செய்து பாரதிய ஜனதா கட்சியை குற்றம் சாட்டுவதை விட வாட் வென்ட் ராங் உங்களுக்கு என்பதை யோசித்து அதுக்கான ரெக்டிஃபைங் மெஷர்ஸ் எடுக்கிறது உங்களுக்கு நல்லது. நீங்களும் இன்ட்ராஸ்பெக்ட் பண்ண வேண்டிய நிலையில இருக்கிறீர்கள். 44+ அப்படின்னு காங்கிரஸ் நிர்ணயிக்கல, வேற ஏதோ கட்சி நிர்ணயிக்கல. நீங்கள் சொன்னீங்க இதை உறுதியாக பெறுவோம், மோதியாலை பெற வைக்கும் அப்படின்னீங்க. 44க்கும் நீங்க இன்னைக்கு பெற்றிருக்கக்கூடிய சீட்டுகளுக்கும் பக்கத்திலே இருக்கு. என்ன ஹரிஹரன், நீங்க ஒரு கட்சி இலக்கு வைத்து நான் 100க்கு 100 வாங்கணும்னு முயற்சி பண்றேன், ஆனால் 80 வந்திருக்குன்னு சொன்னா நீ முயற்சி பண்ணவே கூடாது, 100க்கு 100 ஏன் எய்ம் பண்ணு பேசுறது, இது கொஞ்சம் ரியாலிஸ்டிக்கா இல்ல. ஆனா எல்லா மாணவனும் அப்படித்தான், நான் டிஸ்டிங்ஷன் வாங்கணும், 100க்கு 100 வாங்கணும் இலக்கு வச்சு மொத்தம் வேலை பார்க்கறது இயல்புதானே. நீ இலக்கு வச்சதே தப்பு. தமிழ்நாட்டில் 122 இலக்கு வச்சிருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அது அப்படியே அந்த அடிப்படையில சீரியஸா எடுத்துக்க வேண்டியது இல்லையோ அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது. கார்த்திகே செல்வன் அவர்கள், என்னுடைய கேள்வி திரு அப்துல் ரஹ்மான் அவர்களுக்கு. தொங்கு சட்டமன்றம் தான் அமைந்திருக்கிறது, ஒரு கிளியர் மேண்டேட் இந்த முறை அமையல, இந்த முறையும் அமையல காஷ்மீரகத்துல. ஆனாலும் கூட ஒரு மெசேஜ், முடிவுகள் சொல்ல வேண்டியதில்லை, இந்த தேர்தல் சொன்னது காஷ்மீரகத்து இந்திய சொந்தங்கள் பிரிவினைவாதிகளுக்கு இந்த தேர்தலில் சம்பட்டி அடி கொடுத்து நாங்கள் இந்தியாவின் பக்கம் தான் இருக்கின்றோம், இந்த ஒரு பிரிவினை கோஷத்துக்கெல்லாம் அங்க இடமே கிடையாது அப்படிங்கறது மீண்டும் ஒரு முறை நிரூபிச்சிருக்கார்கள். அதுல சந்தேகமே இல்லை. மிகச்சிறப்பாக தேர்தல் மூலமாக இந்த மன ரீதியான ஒற்றுமையை மக்கள் வெளிப்படுத்தி இந்த தேர்தலிலே காட்டியிருப்பது இன்னொரு முறை இந்தியாவினுடைய ஒரு தன்னிறைவுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சான்று. அந்த அளவிற்கு மக்கள் இந்தியாவின் மீதும் இந்தியா அந்த மக்கள் மீதும் கொண்டிருக்கக்கூடிய இணைப்பு, நம்பகத்தன்மை மீண்டும் ஒரு முறை நிரூபணமாகி இருக்கிறது. ஆனால் ஜார்க்கண்டில் இப்பொழுது வெளியாகி இருக்கக்கூடிய தேர்தல் முடிவுகளை பார்க்கிற போது அருமை சகோதரர் ராஜா அவர்கள் சொன்னார்கள், மோடி அவர்களுடைய வெற்றிக்கு பிறகு, நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த வெற்றி இருக்கிறது, அதனுடைய மீட்சி என்றும் சொன்னார்கள். அப்படி பார்க்க முடியாது. நாடாளுமன்ற தேர்தலிலே மொத்தமுள்ள 81 சட்டமன்ற தொகுதிகளில் 60 சட்டமன்ற தொகுதிகளிலே ஜார்க்கண்டில் அதிகமான வாக்குகளை பெற்றிருந்தது பிஜேபி. ஆனால் இந்த சட்டமன்ற தேர்தலிலே 43 தொகுதிகளில் மட்டுமே வென்றிருக்கிறது. அப்படியானால் 17 தொகுதிகளை, சட்டமன்ற தொகுதிகளை ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பிஜேபி இழந்திருக்கிறது. எனவே இது வளர்ச்சியோ அல்லது மீட்சியோ அல்ல, இது பிஜேபிக்கு ஜார்க்கண்ட் மாநிலத்தை பொறுத்தவரையிலும் வீழ்ச்சி தான். ஆனால் இருந்தாலும் கூட ஆட்சி அமைக்கக்கூடிய அளவிற்கு அந்த எண்ணிக்கையை தொட்டிருக்கிறார்கள். அப்படி தொட்டிருப்பதற்கு பல்வேறு பக்க விளைவுகள் இருக்கின்றன, காரணங்கள் இருக்கின்றன. மிக முக்கியமான காரணம், இதுவரைக்கும் அங்க ஒரு நிலையான ஆட்சி இருந்தது கிடையாது. ஒரு கட்சியால் சாத்தியமாக்கி முடிக்கும் 13 ஆண்டுகள் 2000 உருவாக்கப்பட்ட ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இதுவரையிலும் 13 ஆண்டுகளில் 9 முதலமைச்சர்கள் வந்திருக்கிறார்கள். 3 முறை ஜனாதிபதி ஆட்சி பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த நாட்டினுடைய வளர்ச்சி, அந்த நாட்டினுடைய அரசு இயந்திரமே பல்வேறு சூழ்நிலைகளிலே ஸ்தம்பித்து போயிருக்கிறது. மக்கள் இப்பொழுது ஒரு நிலையான ஆட்சி தர வேண்டும் என்கின்ற வகையிலே ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று எப்படி நாடாளுமன்ற தேர்தலிலே பல்வேறு பகுதிகளிலே மக்கள் அதை அந்த மாற்றம் என்கிற ரீதியிலே பார்த்தார்களோ, அதே பார்வையில் தான் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பார்த்திருக்கிறார்கள். ஆனால் அந்த பார்வை நாடாளுமன்ற தேர்தலிலே மக்கள் எத்தகைய நம்பத்தகுந்த அளவிலே பிஜேபியை பார்த்தார்களோ அந்த நம்பத்தகுந்த அளவிற்கு பிஜேபி இல்லை என்பதனை அந்த மக்கள் உணர்ந்த காரணத்தினாலே ஏறத்தாழ 17 சட்டமன்ற தொகுதிகளில் ஏற்கனவே நல்ல வாக்குகளை பெற்றிருந்த பிஜேபி இப்பொழுது இழந்திருக்கிறது. 60 தொகுதிகளாக இருந்தது, இப்பொழுது 43 தொகுதிகளாக மாறி இருக்கிறது. சில நியூமரிக்ஸை சுட்டி காட்டுகிறார் ஒரு ஷார்ட் ரிப்போர்ட்டர். திரு கார்த்திகே செல்வன் முதல் பார்வைக்கிறோம். ஷார்ட் ரிப்போர்ட்டர் உங்களுடைய, அதாவது
ஒரே சமயத்திலே பாராளுமன்றத்திற்கும் சட்டமன்றத்திற்கும் தேர்தல்கள் நடக்கும் பொழுது கூட மக்கள் இரண்டிற்குமே வித்தியாசமாக வாக்களித்தது. 96 நான் நாகர்கோவில் நாடாளுமன்ற தொகுதியினுடைய பொறுப்பாளராக இருந்தேன். அப்ப அந்த நாடாளுமன்ற தொகுதியில் பிஜேபிக்கு கிடைச்ச ஓட்டு 1,67,000. ஆனால் அந்த 6 சட்டமன்றங்களின் எங்களுடைய வாக்குகளுடைய கூடுதல் ஒரே நாள்ல நடக்குது. ஒரே சமயத்தில் மக்கள் 2க்கும் ஓட்டு போடுறாங்க. 1,27 தான். ஆகவே நாம பார்லிமெண்ட்டுக்கு ஒரு மாதிரி சட்டமன்றத்துக்கு ஒரு மாதிரி மக்கள் வாக்களிப்பார்கள். ரெண்டாவது, ஏன் பாராளுமன்ற தேர்தல் நாம இன் டோட்டோ அதனுடைய பெர்சன்டேஜ் கணக்கு பண்ணக்கூடாதுன்னு சொன்னா, மக்களிடம் ஒரு வெறி இருந்தது. 10 ஆண்டு காலம் விலைவாசி உயர்வும் ஊழலும் இருக்கின்ற இந்த காங்கிரஸை தூக்கி எறியணும்னா மோடி அவர்களால் தான் முடியுங்கிறதுனால அதுல இருந்த ஒரு வேகமே நாம் இதில் எதிர்பார்க்க முடியாது. ஒன்று. ரெண்டாவது, ரீஜனல் பார்ட்டிஸுடைய ரோல் சட்டமன்ற தேர்தலில் கூடுதலா இருக்கும். அது பார்லிமெண்ட் தேர்தலில் இருக்காது. ஆகவே இந்த காரணங்களால் இருக்கலாமே ஒழிய மக்கள் தொட்டதில்லை தாண்டி இருக்கிறது பெரும்பான்மை. நாடாளுமன்ற தேர்தலுடைய வெற்றி அப்படியே பிரதிபலித்திருக்கிறது. அதனுடைய வீழ்ச்சியாக இருக்கிறது. அதுக்கு தான் கவர்மெண்ட் ஹஸ் கம் டு பவர். நாங்க பெரும்பான்மையை தாண்டி இருக்கிறோம். 41 இருந்தா பெரும்பான்மை 43. இதுவரைக்கும் எந்த கட்சியாலையும் சாத்தியமாக்க முடியாத நாங்கள் சாத்தியமாக்கி இருக்கிறோம் அப்படின்றீங்க. திரு கார்த்திகேசனுடைய முதற்கட்ட பார்வையை நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். காங்கிரஸ் முக்து பாரத் அப்படிங்கிறது பாரதிய ஜனதா சொல்லி வருகிறது. தொடர்ந்து இந்த 2014 சந்தித்த அத்தனை தேர்தல்களிலுமே காங்கிரஸ் ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்தித்து வருகிறது. மகாராஷ்டிரால வீழ்ச்சி, ஹரியானால வீழ்ச்சி, தொடர்ந்து இம்முறையும் வீழ்ச்சி. இது ரிஜாய்ஸ் பண்றதுக்கான எந்த காரணமும் இல்லை. இது எப்படி பார்க்கறீங்க? இந்த 2 மாநில தேர்தல் முடிவுகள் எப்படி பார்க்கறீங்க? காங்கிரஸ் நீங்க எக்ஸிட் போல்ஸ்லயே நம்ம எதிர்பார்த்ததுதான். பெரிய அவங்களால பவுன்ஸ் பேக் ஆக்கி உடனே வந்துட முடியாது. இன்னொன்னு, எல்லா இடங்களிலுமே பிஜேபி வெற்றி பெறதுல ராஜா அவர்கள் சொன்னதே நான் இன்னொரு விதமா சொல்றேன். நீங்க எல்லா இடங்களிலும் மோடி அவர்கள் தான் முன்னிறுத்தப்பட்டார். பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலையும் ஒவ்வொரு மாநிலத்திலையும் அவங்க சட்டமன்றத்துக்காக மாநில அளவுல மாற்றங்கள் இருக்கும், வாக்காளர்களுடைய மனநிலை மாறும் அப்படின்னு சொல்ற ஆர்குமெண்ட் சரின்னு விட்டுட்டா கூட எல்லா இடங்களிலும் மோடி தான் முன்னிறுத்தப்பட்டார். ஆனால் அந்த நாடாளுமன்ற தேர்தலில் மோடிக்கு இருந்த அந்த கிளாமர் இப்ப இல்லையா? அப்போ அதுக்கான ஒரு ஈர்ப்பு சக்தி குறைந்திருக்கிறதா அப்படிங்கறதையும் நம்ம அடிப்படையில் அந்த கேள்வி எழுத நினைக்கிறீங்க? இல்ல, ஏன்னா இப்ப நீங்க இந்த இதுலயே கூட இப்ப வெற்றி நிச்சயமா ஜம்முல ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல அவங்களுடைய சக்சஸ்ங்கிறது டபுள் ஆயிருக்கு. 250% கூடி இருக்குது கடந்த சட்டமன்ற தேர்தலை விட. ஆனால் நீங்க குறிப்பா ஜம்முல மட்டும்தான் ஸ்வீப் பண்ணிருக்காங்க. காஷ்மீர் வேலையில எதிர்பார்த்த மாதிரி அவங்களால பெருசா பெர்ஃபார்ம் பண்ண முடியல. பிடிபி தான் திரும்ப வந்திருக்காங்க. அவங்களோட வாதம் நிச்சயமா பிஜேபி இங்க எல்லா இடங்கள் 2 மாநிலங்களுமே பிஜேபி நிச்சயமா முன்னேறி இருக்கிறாங்க மாநில அளவை பொறுத்த வரைக்கும். நான் சொல்றது அவங்க சொன்ன அதே ஆர்குமெண்ட்ல மோடிக்கான அந்த ஒரு டெவலப்மெண்ட்டுக்கான ஒரு லீடரா முன்னிறுத்த போட்ட போது நாடாளுமன்ற தேர்தல் இருந்த அந்த வேகம் இப்ப இல்லங்கிறது இருக்கு இல்லையா? அதை சொல்றேன். அப்ப அந்த 6 மாதத்துல அரசாங்கத்தினுடைய மதிப்பீடுகள் இங்க போயிருக்காது. நிச்சயமா சட்டமன்ற தேர்தலுக்கான வேற வேற எல்லைகள் இருந்தாலும் கூட நீங்க அங்கேயும் முதலமைச்சர் கேண்டிடேட்டா மோடியை தான், கிட்டத்தட்ட முதலமைச்சர் கேண்டிடேட் யாரும் கிடையாது, ஆனால் மோடி அவர்கள் தான் கேம்பெயின் நடந்துச்சு. இல்ல இது நீங்க நாட்டுடைய நாடாளுமன்ற தேர்தல் அப்படிங்கும்போது என்ன வாதத்தை வைக்கிறீங்க? இந்த நாட்டு மக்களுக்கு இந்த கட்சி வெற்றி பெற்றால் யார் பிரதமர் ஆகுது அப்படின்னு தெரிந்துக்கிறதுக்கு உரிமை இருக்கு இல்லையா? அதனால மோடி பிரதமர் வேட்பாளர் அப்படிங்கிறீங்க. வாஜ்பாயை முன்னிறுத்தினீங்க. ஏன் இந்த தேர்தலே ஆகட்டும், இல்ல மகாராஷ்டிரா தேர்தலே ஆகட்டும், ஹரியானா தேர்தலே ஆகட்டும், அந்த மாநிலங்களுக்கு உங்களுடைய கட்சி வெற்றி பெற்றால் இன்னார் முதலமைச்சர் வேட்பாளர் தெரிஞ்சுக்கிறதுக்கான உரிமையை கொடுக்கல நீங்க? அதாவது ஒரு விஷயம், நாம ஏதோ பாரதிய ஜனதா கட்சின்னா ஊடகங்கள்ல அது செய்யறது எல்லாத்தையுமே சாடனம்ங்கிற எண்ணம் இருக்கோ அப்படிங்கறதா எனக்கு தோணுது. காரணம் என்னன்னா, ஸ்ட்ராட்டஜி என்பது ஒவ்வொரு விதத்திலும் ஒவ்வொன்று இருக்கணும். நீங்க ஸ்ட்ராட்டஜி அடிப்படையில் இல்ல, பிரதமர் வேட்பாளர் மக்களுக்கு தெரிய வேண்டாமா இந்த கட்சி வெற்றி பெற்றால் இன்னார் பிரதமர்னு எங்களுக்கு தெரிவிக்கிறதுக்கு தைரியம் இருக்கிறது, காங்கிரஸுக்கு இருக்கிறதான்னு கேட்டீங்க. காங்கிரஸே பல முறை அவர்கள் பிரதமர் வேட்பாளரையும் அறிவிச்சிருக்காங்க. ரெண்டாவது, ஜார்க்கண்ட்ல மோடியை முன்னிலைப்படுத்திட்டாங்க, காஷ்மீர்ல படுத்திட்டாங்க பேசுறதே ஒரு அர்த்தமற்ற பேச்சுங்கிறது நான் மைல்டா சொல்ல விரும்புறேன். நான் சொல்லிடுறேன். காங்கிரஸ் இருந்த பொழுதும் முதல்ல ஜவஹர்லால் நேரு தான் காங்கிரஸ்னா, அப்புறம் திருமதி காந்தி தான், அப்புறம் ராஜீவ் காந்தி தான், அந்த மாதிரி இருந்து. தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டா திமுகனா இன்னைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம்னா கலைஞர், இன்னைக்கும் அதிமுக எடுத்துட்டீங்கன்னா செல்வி ஜெயலலிதா அவர்கள், அவர் முதலமைச்சர்னால மக்கள் முதலமைச்சர்.
ஆகவே நான் என்ன சொல்றேன், இந்த நாட்டில் மக்கள் முதல்ல ஒரு தலைவனை புரிந்து கொண்டு நெருங்குகிறார்கள், பிறகு அந்த கட்சியை பற்றி புரிந்து கொள்கிறார்கள் என்பதை நாம தொடர்ந்து பார்த்திருக்கோம். என்ன அதனால பார்லிமெண்ட் தேர்தலில் ஸ்ட்ராட்டஜி அனௌன்சிங் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்ங்கிறது அன்றைக்கு மக்கள் அவ்வளவு வெறியோடு இருந்தார்கள், அறிவிச்சோம். இன்னைக்கு அதுதான் சொல்றேன் சார். நீங்க நீங்க அசம்பிளிக்கு நீங்க என்ன வேணா வைக்கலாம். இப்ப நீங்க வந்து அசம்பிளிக்கு அதே ஸ்ட்ராட்டஜி இருக்க வேணாம் அப்படிங்கிறீங்க. டெல்லியில அறிவிச்சீங்க, ஏன் குஜராத்ல அறிவிச்சீங்க, ஏன் மத்திய பிரதேசல அறிவிச்சீங்க? இல்ல நான் என்ன சொல்றேன், ஸ்ட்ராட்டஜி டிஃபர்ஸ் ஃப்ரம் ஸ்டேட் டு ஸ்டேட். இன்னைக்கு சிவராஜ் சிங் சௌஹான் சொன்னால் மக்கள் இன்னும் கான்பிடண்டா அதிகமா வந்து ஓட்டு போடுவாங்கன்னா சொல்லுவோம். அப்படி கான்பிடண்டா இன்னார பேரை சொன்னா ஓட்டு கிடைக்கக்கூடிய ஆட்கள் காஷ்மீர்ல இல்லையா, இல்ல ஜார்க்கண்ட்ல இல்லையா, மகாராஷ்டிரால இல்லையா? அதான் சொல்ல வந்தேன். அதாவது இன்ன நபர் என்று அறிவிக்கும் பொழுது அது எக்ஸ்ட்ரா ஓட்டு கொடுக்கும்னா அறிவிக்கிறது புத்திசாலித்தனமான ஸ்ட்ராட்டஜி. இல்ல கட்சிக்கு தான் ஓட்டிங்க விழும்னா பிறகு பார்த்துப்போம். வாட் இஸ் தட்? அதனால எங்களுக்கு அந்த லிவரேஜ் இருக்கு, அதை போய் குற்றங்கள் என்பது ஒவ்வொரு கட்சிக்கான உரிமை உண்டு, யார வேணா முன்னிறுத்தலாம். என்ன கேள்வினா, நாடாளுமன்றத்தில் முன்னிறுத்தப்பட்ட போது கிடைத்த பெரு வெற்றிக்கும் இப்ப அது ஒரு குறைஞ்சிருக்குங்கிறது தான் சொல்லுவார். சட்டமன்றத்தில் இல்ல அதே மோடி அவர்கள் தான் முன்னிறுத்தி எல்லா மாநிலங்களிலும் நடக்குது. காலகட்டமே வேண்டாம். நான் ஒரே நாளில் மக்கள் பார்லிமெண்ட்டுக்கு நிச்சயமா பாராளுமன்ற தேர்தலுக்கும் சட்டமன்ற தேர்தலுக்குமான மாறுதல் இருக்கு. ஒரு லீடர் அப்ப வந்து அன்னைக்கு அடல்ஜிக்கு 96 வந்து பார்லிமெண்ட் ஓட்டுங்கும் பொழுது கூட விழுந்தது, அது அசம்பிளிக்கு வேலைன்னா அது வந்து அசம்பிளி அடல்ஜி பாப்புலாரிட்டி ரிஃப்ளெக்ட் ஆகுது இல்ல. அதனால மோடி அவர்களோட பாப்புலாரிட்டியை நம்பிதான் பிஜேபி அவரை வச்சு கேம்பெயின் போடப்பட்டவர் யார்? மோடி அவர்கள் முன்னிலைப்படுத்தப்பட்டார். கட்சி கிடைத்த ஓட்டுகள் முன்னிலைப்படுத்தப்பட்ட பிறகு கிடைத்த வாக்குகளை விட இப்பொழுது குறைந்துதான் இருக்கிறது என்பதுதான். வருவார் முன்னிலைப்படுத்தின என்ன முன்னிலை இல்ல, கேம்பெயின் பண்றது இட்ஸ் குவைட் நேச்சுரல். ये सोनिया गांधी कैंपेन बोलिया, राहुल गांधी कैंपेन बोलिया, गुलाम नबी आजाद कैंपेन बोलिया. सो நான் என்ன சொல்றேன், கேம்பெயினுக்கு பிரதமர் போவே கூடாதுன்னு எதிர்பார்க்கிறது யார் தலைமை ஏற்று முதலமைச்சராக வர முடியும் என்பதை முன்கூட்டியே சொல்ல முடியவில்லை. ஒரு அக்கௌண்டபிள் தானே, கணிசமா கொஞ்சம் குறைந்திருக்கிறது என்றால் அவர் அக்கௌண்டபிள் மாற்றுக்கிறது இல்லை. இந்த நிலையில டாக்டர் எம் சுதர்சன் அச்சுப்பன் அவர்கள்ட்ட கேட்கறதுக்கு முன்பாக நமது சிறப்பு செய்தியாளர் சலீம் காஷ்மீர்ல இருந்து ஸ்கைப் வாயிலாக இணைகிறார். சலீம் கிட்ட சில கேள்விகளை கேட்க இருக்கின்றேன். இந்த தேர்தல் முடிவுகள் சொல்லக்கூடிய செய்தி என்ன? பாரதிய ஜனதா ஜம்முல கணிசமா வெற்றி பெற்றிருக்கிறது, ஆனா காஷ்மீர் வேலியில் என்ன மாதிரியான நிலையை பெற்றிருக்கிறது? இதை தாண்டி இன்னைக்கு யாரும் யாரோட வேணாலும் சேரலாம், காங்கிரசும் பிஜேபியும் தவிர மற்ற எந்த காம்பினேஷனும் அமையலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு புரிதல் இருக்கு. இன்னும் தெளிவா நேர்களுக்கு தற்போதைய நிலையும் தேர்தல் முடிவுகள் சார்ந்து, ஜம்மு காஷ்மீர் தேர்தல் முடிவுகள் சார்ந்து விளக்க முடியுமா சலீம்? கண்டிப்பா. இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல நாம 2 வாரம் இங்க தங்கி இந்த மக்களோட பேசி பார்க்கையில உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, பிராக்சர்டு மேண்டேட், அதாவது எந்த கட்சியும் பெரும்பான்மை எடுக்காத ஒரு நிலை இந்த மக்களுக்கு புதிதல்ல. 2002 பாஜக ஒரு சீட்டு ஜெயிக்கும் பொழுது, அப்பொழுது ஒமர் அப்துல்லா, அப்பொழுது வந்து பிடிபி, முஃப்தி முகமது சயீத் இருந்தாரு, அவரு ஆட்சி அமைத்தார். அவர் 3 வருடம், அதற்கு பிறகு காங்கிரஸ் 3 வருடம், குலாம் நபி ஆசாத். அதன் பிறகு 2008 பாஜக ஒரு சீட்ல இருந்து 11 சீட் ஜெயிச்சாங்க. ஒமர் அப்துல்லா அப்பொழுது வந்து முதலமைச்சர் ஆனாரு காங்கிரஸோட சப்போர்ட்ல. ஆனா ஜம்மு அண்ட் காஷ்மீரை பொறுத்தவரை இந்த மக்களுடைய குறை என்ன அப்படின்னா, எங்களுக்கு எந்த வளர்ச்சியுமே ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல எந்த கட்சி வந்தாலும் பண்ண மாட்டேங்கிறாங்க, இதனாலதான் எந்த கட்சிக்கும் நிலையா எங்களால வாக்களிக்க முடியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு பிராக்சர்டு மேண்டேட் ரொம்ப எளிதாக இங்கே நடக்கிறது. இந்த தேர்தலையும் இதே பிராக்சர்டு மேண்டேட் தான். எந்த கட்சியும் பெரும்பான்மை எடுக்கவில்லை, எல்லா கட்சியும் தொகுதிகளை பிரித்து எடுத்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கையில மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்களுக்கு வேற வழி இல்ல, யாருக்கு ஓட்டு போடுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்றாங்க. முக்கியமாக காஷ்மீர் பகுதியில, ஜம்மு அண்ட் காஷ்மீரை நீங்க சொன்னது போல் நாம ஜம்மு காஷ்மீர் லடாக் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாம். காஷ்மீர்ல 46 சீட்ஸ் இருக்கு, லடாக்ல 4 சீட்ஸ், ஜம்மு பகுதிகளில் 37 சீட்ஸ். பாஜக பெரும்பான்மையா ஜெயிச்சிருக்கிறது. ஜம்மு பகுதியில அதிக தொகுதிகளை வென்றெடுத்துள்ளார்கள். காஷ்மீர் பகுதிகளில் பிரிவினைவாதிகள்லாம் என்ன சொன்னாங்க, யாரும் போய் ஓட்டு போடக்கூடாது மக்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பந்த் அறிவிச்சிருந்தாங்க. என்னைக்கு இங்கெல்லாம் மக்கள் ஓட்டு போட போனாங்களோ அன்னைக்கு எல்லா கடைகளும் அடைக்கப்பட்டிருந்தது. பட் மக்கள் அதெல்லாம் புறக்கணித்து விட்டு நிறைய, அதாவது அதிக அளவுல திரண்டு வாக்களிச்சாங்க. அப்பவே உளவுத்துறை என்ன சொன்னாங்க அப்படின்னா, காஷ்மீர் வேலியில மக்கள் அதிக அளவு வந்து வாக்களிக்கிறாங்க அப்படின்னா இது பாஜகவிற்கு எதிரான ஓட்டாகவும் அமையலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன் அப்படின்னா,
அங்க இருக்க அரசியல்வாதிகள் அந்த மக்கள் கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க, பாஜக ஒருவேளை மாநிலத்துல ஆட்சி வந்துட்டா ஆர்டிகிள் 370 இப்ப எப்படி டச் பண்ணுவாங்க, உங்களுக்கு இருக்க சிறப்பு அந்தஸ்து எல்லாம் போயிடும், அது நீங்க இழக்க வேண்டியிருக்கும் இப்படி எல்லாம் சொன்னதுனால மக்கள் எங்க சிறப்பு அந்தஸ்து போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் அதிக அளவுல திரண்டு வாக்களிச்சிருக்காங்க. உளவுத்துறை சொன்ன மாதிரியே பாஜக காஷ்மீர் வேலையில பெரிதாக வெற்றி பெறவில்லை, ஜம்முல அதிகமா வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இதனால தான் இந்த பிராக்சர்டு மேண்டேட். ரைட் சலீம், யாருக்கு வாக்களித்திருந்தாலும் வாக்களித்திருக்கிறார்கள். எங்களுடைய நிலை அப்படிங்கிறது வாக்களிப்பது பிரிவினைவாதிகள் சொல்வது போல பிரிவினை கோஷம் அல்ல. நாங்க வாக்குச்சாவடிகளுக்கு சென்று நாங்கள் இந்தியர்கள் என்று தொடர்ந்து நிரூபிப்போம் என்பதுதான் மிக அதிகமான வாக்கு சதவீதம் காஷ்மீர் தேர்தலை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்டுக்கு சொல்லக்கூடிய இனிமையான விஷயம். நிச்சயமாக ஒரு பிராக்சர்ட் மேண்டேட் தான். யார் யாரோடு சேர போகிறார்கள் அப்படிங்கறதுல இன்னும் குழப்பம் நீடிக்கிறது. காங்கிரஸ் பிஜேபியை தவிர மற்ற யாரும் யாரோடும் சேரலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமை. டாக்டர் சுதர்சன் அவர்கள்ட்ட இந்த காங்கிரஸ் ஜார்க்கண்ட்ல பெற்றிருக்கக்கூடிய இந்த ஒரு வாக்குநிலை பற்றியும் காஷ்மீர்ல பெற்றிருக்கக்கூடிய வாக்குநிலை பற்றியும் மேலும் சில கேள்விகள் எழுந்திருக்கின்றன. நேர்களே, சுதர்சன் அவர்கள்ட்ட நான் கேட்க இருக்கின்றேன், ராகுல் காந்தி பல சட்டமன்ற தேர்தல் இல்ல நாடாளுமன்ற தேர்தல் அவரைத்தான் நீங்க முகமாக காண்பித்து வரீங்க. நீங்க தேர்தல் நடக்கக்கூடிய சமயத்தை இந்த சார்ஜ் நீங்க உங்களோட முகம் ராகுல் காந்தி தானே மறுக்கிறது இல்ல. தேர்தல் முடிவுகள் ஒவ்வொரு முறை வரும்பொழுதும் இதற்கும் ராகுல் காந்திக்கும் என்ன பொறுப்பு அப்படிங்கிறீங்க? இந்த ஒரு பிரச்சாரத்துல முகமாக அவர் தான் செயல்படுகிறார். ஆனா தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு இதற்கும் ராகுல் காந்திக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, எதற்கும் ராகுல் காந்திக்கும் சம்பந்தம். காங்கிரஸ் கட்சியுடைய வைஸ் பிரசிடென்ட் அவர் முகமாக அந்த மாநிலத்துல ஒவ்வொரு இடத்திலையும் போஸ்டர்ல அவர் முகம் தான் மின்னியது. ஆனா தேர்தல் முடிவுக்கு அவருக்கும் சம்பந்தம் இல்லைன்னா என்ன ஒரு பொருள்? அது மட்டும் இல்லாது காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் ஒரு தேர்தல் முடிவுகளை உமர் அப்துல்லா மீது நீங்க பழிபடுறீங்க. நீங்களும் ஆட்சியில நீங்களும் அந்த கூட்டணியில் இருந்திருக்கீங்க, உங்களுக்கும் பங்கு இருந்திருக்கிறது, இந்த மக்களுடைய வெறுப்பு உங்கள் மீதும் இருந்திருக்கிறது என்றால் மிகையா? திரும்ப திரும்ப நீங்க ராகுல் காந்திய முகத்தை பத்தி பேசுறீங்க, ஆனா மோடியுடைய முகமூடிய போட்டுட்டு ஓட்டு கேட்டதை மறந்துட்டீங்க. ராகுல் காந்தியை எந்த காலகட்டத்திலையும் முன்னிறுத்தி தேர்தலில் நிறுத்த காட்டவில்லை. ஆனால் மோடியை முகமூடி போட்டு ஒவ்வொரு இடத்திலையும் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். முகமூடிதான் என்பதுதான் இந்த தேர்தலில் தெளிவாயிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியுடைய லட்சியமே எல்லா மாநில கட்சிகளையும் இல்லாமல் ஆக்கிவிட வேண்டும். அந்தந்த இடங்களிலே இருக்கக்கூடிய மாநில கட்சிகளை பயன்படுத்தி பாராளுமன்றத்தில் வெற்றி பெற்று விட்டார்கள். அதற்கு பின்னாலே அங்கெங்கே இருக்கக்கூடிய சிவசேனாவை கலட்டி விடுவது, அகாலிதளத்தை கலட்டி விடுவது, அதே போல ஜேஎம்ஐ கலட்டி விடுவது என்று சொல்லி ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் யார் யார் துணை நின்று அவர்களை பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற செய்தார்களோ அந்த மாநில கட்சிகளை முதலிலே காலி பண்ணுவது. இதுதான் அதற்கு பின்னாலே இல்ல நான் சொல்லி முடிச்சேன். அதற்கு பின்னாலே எந்த கட்சி ஊழல் தேசிய ஊழல் கட்சி என்று சொன்ன என்சிபியோடு உதவியை பெற்று ஒரு மைனாரிட்டியான ஒரு ஆட்சியை ஒரு முதலமைச்சரை பதவியேற்க வைத்தார்கள். அதற்கு பின்னாலே அந்த என்சிபியை கலட்டி விட்டுவிட்டு எந்த கட்சி வேண்டாம் என்று நினைத்தார்களோ, எந்த கட்சியினாலே மராட்டியத்தில் அதிகமான எண்ணிக்கை பெற்றார்களோ அந்த சிவசேனாவை இன்றைக்கு கூட்டணியில் சேர்ந்த அமைச்சரை உருவாக்கி இருக்கிறார்கள். அதே போல இன்றைக்கு காஷ்மீரத்திலேயும் முயற்சி செய்து பார்ப்போமே, லடாக்கிலேயும் நமக்கு ஓட்டு கிடைத்தது, காஷ்மீரத்திலும் ஓட்டு கிடைத்தது. ஆகினால இன்றைக்கு முயற்சி செய்து பார்ப்போமே என்று தனியாக நின்று பார்த்தார்கள். கடைசியிலே அவர்கள் தோல்வியுற்றிருக்கிறார்கள். ஜார்க்கண்டிலேயும் அதே போல காங்கிரஸ் எம்எல்ஏக்களை கட்சி மாற வைத்து ஆட்சியில் கூட்டணியில இருந்து மேண்டேட் உங்களுக்கு எதிராக இருக்கிறது அப்படின்னா அதை விட்டு விட்டு பாஜக மகாராஷ்டிரால எப்படி செஞ்சிச்சு அவங்க இப்படி அப்படின்னா why are you not ready to introspect your position? நாங்க எங்களை பொறுத்த மட்டும் எப்படின்னு கேட்டா மாநில கட்சியினாலே பழிவாங்கப்பட்டிருக்கிறோம். மாநில கட்சிகளை நண்பர்களை காட்டிக் கொடுக்க கூடாது என்ற எண்ணத்திலே என்சிபியோடு கடைசி நேரத்து வரையிலே இருந்தோம். அவரும் கடைசி நேரத்தில் குளிய தோண்டி விட்டு வெளியிலே ஓடிவிட்டார்கள். அதே போல இங்கே உமர் அப்துல்லாவை நம்பி 6 வருடங்கள் இருக்க சொன்னோம், கடைசி நேரத்தில் கலட்டி விட்டு இருக்கார். அதே போல ஜேஎம்எம்ல இருக்க இவர்களும் மற்றவர்களும் சேர்ந்து எம்எல்ஏக்கள் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியினாலே விலைக்கு வாங்கப்பட்டு கடைசி நேரத்தில் இன்றைக்கு அவர்கள் நின்றிருக்கிறார்கள். இன்றைக்கு ஒன்றே ஒன்று என்ன தெரிந்திருக்கிறது சொன்னால், 1957 62 காங்கிரஸ் கட்சி எவ்வாறு தனித்து நின்று இந்தியா முழுவதும் வெற்றி பெற்றது போல பாரதிய ஜனதா கட்சியும் காங்கிரஸ் பழியிலே வரலாம் என்ற அடிப்படையிலே அவர்கள் முயற்சி செய்து பார்க்கிறார்கள். ஆனால் போகின்ற இடமெல்லாம் முகமூடி தோற்கிறது. அதே நேரத்திலே மாநில கட்சிகள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொள்ளாவிட்டால் அந்த இடத்திலே தன்னுடைய காலை ஊன்ற முடியும் என்று முகமூடி கட்சிக்காரர்கள் முயற்சி செய்கிறார்கள். இது தவறு. முகமூடி பிரிக்கப்படும். விரைவிலேயே ஒவ்வொரு மாநிலத்திலே தோல்வியினுடைய விளைவும்
எந்தெந்த அடிப்படையில் அவர்கள் தார்மீகம் பேசுகிறார்களோ அந்த தார்மீகம் இன்றைக்கு மராட்டிய மாநிலத்தில் கிடையாது, நாளைக்கு காஷ்மீரிலே கிடையாது, நாளை மறுநாள் ஜார்க்கண்டிலே கிடையாது. நீங்க தார்மீகத்தோடு மிக சிறந்த தார்மீகத்தோடு கூட்டணி தர்மத்தை நாங்க கடைபிடிச்சோம், பிடிபி தான் குழிய விட்டுச்சு, என்சி தான் குழிய விட்டுச்சு அப்படின்னா மக்கள் ஏன் உங்களை நிராகரிக்க போகிறார்கள்? அவ்வளவு தொடர்ந்து ஏன் நிராகரிக்க போகிறார்கள் உங்களை? இல்ல, எனக்கு இதுக்கு பதில் சொல்லணும். நிராகரிக்கல, புரிஞ்சுக்கிறேன். முழு இடத்திலையும் நாங்கள் போட்டியிடவில்லை. மராட்டியத்திலே என்சிபிக்காக இடத்தை ஒதுக்கி விட்டிருந்தோம். அதனால அந்த இடத்துல கட்சி நடவடிக்கைகள் சரியாக இல்லை. நாங்கள் எந்த இடத்துல அதே போல ஜேஎம்எம்க்கு அதே போல விட்டுக் கொடுத்திருந்தோம். அந்த இடத்துல திரும்ப வர இயலாமல் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி இருக்கிற இடத்துல நிற்கிறது. ஆனால் பிஜேபியை பொறுத்த மட்டும் எல்லா இடத்திலையும் விலைக்கு வாங்கி, ஹரியானாவில் எப்படி காங்கிரஸ்காரர்களை விலைக்கு வாங்கி அடுத்த நாளே அவர்களை கொண்டு மத்திய அமைச்சரவையில் சேர்க்கிறார்களோ அதே போல விலைக்கு வாங்குகிற வேலைதான் இவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இவரிடம் தாரியம் கிடையாது, வியாபாரம் தான் இருக்கிறது. வியாபாரத்திலையும் அதுவும் சரியான ஒழுக்கமற்ற ஒரு வியாபாரத்தை செய்யக்கூடியவர்கள் பாரதிய ஜனதா கட்சி என்பது இன்றைக்கு மக்களுக்கு தெரிந்திருக்கிறது. அவர்கள் எதை செய்தார்களோ அதையெல்லாம், எதை எதிர்த்தார்களோ அதையெல்லாம் இப்பொழுது அவர்கள் செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள். இன்னும் ஓராண்டிலே பாருங்கள் அவர்களுடைய நிலை என்ன ஆகிறது என்று பாருங்கள். அதாவது இதுல என்னன்னா, அவர் சொல்லுவதையே அவர் முரண்படுகிறார் என்பதற்கு பாரதிய ஜனதா கட்சி மாநில கட்சிகளை நாம இல்லாம பண்றதுக்காக போய்கொண்டிருக்குன்னு சொல்லிட்டு நாங்க மாநில கட்சியை நம்பினதுனால அவங்க துரோகம் பண்ணதா இவர் என்சிபி பற்றி, ஜேஎம் பற்றி, நேஷனல் காங்கிரஸ் பற்றி பேசுறாரு. நான் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்த விரும்புகிறேன் திரு நாச்சிப்பன் அவர்களுக்கு. அரசியல் நாம நேரடியாக ஆழமாக பார்க்கணும். சிவசேனாவோடு நாங்க 135 தொகுதி ஒப்புக்கொள்றதுக்கு தயாரா தான் இருந்தோம். ஆனால் சிவசேனா பாலாசாஹிப் தாக்கரேயோட எங்களுக்கு இருந்த ஒப்பந்தம் சீட்டு எவ்வளவு நின்னாலும் இல்ல. ஒரு நிமிஷம் சொல்லி முடிச்சிடறேன். ஏன்னா அவர் ஒரு மிகப்பெரிய தவறான குற்றச்சாட்டு சொல்லியிருக்காரு. அது நம்ம சொல்லாம விட்டா சரியா இருக்காது. அதாவது பாலாசாஹிப் தாக்கரே இருக்கும்பொழுது என்ன ஒரு முடிவுன்னு சொன்னா, நாம அக்ரி பண்ண சீட்ல நிற்போம். ஆனால் தேர்தலுக்கு பிறகு எந்த கட்சி அதிகமான இடம் வருதோ அவர் தான் லீடர். ஆனால் அதையும் மறுத்தார்கள் உத்தவ் தாக்கரே. அதனால நாம பிரிஞ்சு போறதுங்கிற முடிவு அவருடைய கண்டிஷன் அன்ரியலிஸ்டிக்கா இருந்ததுனால அடுத்து சொல்லிடுறேன். ஏன்னா என்சிபியோட ஆதரவை நாங்கள் ஒப்புக்கொள்ளவில்லை. மைனாரிட்டி சர்க்கார் தான் அமைச்சோம். என்சிபி அதுவாக சொல்லிட்டு ஒவ்வொரு அமைச்சர்கிட்ட கேட்கும் போது நாங்க ரூல் அவுட் பண்ணல. இஃப் யூ ஆர் சோ பிரின்சிபல் என்சிபியோட ஆதரவு தேவையில்லைன்னு ஏன் ஒரு ஓட்டை என்சிபியினுடைய தயவால் தான் நடைபெற்றது. அதனால தான் பிஜேபி ஜெயிச்சது இல்லைங்கிறேன். நான் என்ன சொல்றேன், தேர்தலுக்கு முன்னாடி என்சிபியோட ஊழல்களை பிரச்சாரம் பண்ணாங்க. ஆனால் வெற்றி தேவைப்படாத சந்தர்ப்பத்தில் அரசியல் எதுவும் நடக்கலாம். நிரந்தர தேவேந்திர பட்னாவிஸ் தெளிவா சொன்னார், நாங்க கேட்கல. அவங்களா என்ன வேணா சொன்னது இல்லையே, சொல்லல. பியூஷ் கோயல் உட்பட பல அமைச்சர்கள் வந்தா பார்ப்போம், நாங்க எதுவும் ரூல் அவுட் பண்ணல. சித்தாந்த ரீதியா உங்களுக்கு சிவசேனா தான் நட்பான கட்சியா இருந்திருக்க முடியும். ஆனால் நீங்க எங்களுக்கு சித்தாந்த கட்சியோடு நாங்க போறோம் எந்த இடத்துலயும் சொல்லல. என்சிபி சொல்லும் போது அமைதியா தான் இருந்தீங்க. அந்த மருத்துவ என்ன பிரச்சனை, அது ஒரு நீங்க ஸ்ட்ராட்டஜியா கூட இருக்கலாம். சிவசேனாவை நெருக்கடி கொடுக்கறதுக்கு நீங்க ஸ்ட்ராட்டஜியா எல்லா விதத்திலும் நாங்க ஒத்து போன பொழுது அவர்கள் மறுத்த காரணத்தால் விட்டுருக்க முடியும். அந்த இடத்துல தனிமையா தயவு பண்ணி குற்றச்சாட்டுகள் ஆதாரத்தோட இருக்கணும். எங்களுக்கு 119 சீட்டு தான் தருவோம்னு சொன்னாங்க. ஆர்பிஐ சேர்த்து எங்களுக்கு மொத்தம் 135, ஜெயிச்சதே 123. அப்ப எங்களுடைய சக்தி இருக்கு, அதனால ஜெயிச்சிருக்கோம். ஆனா நீங்க என்சிபி இருந்து வெளில வந்தீங்களே, உங்களால கூடுதலா ஜெயிக்க முடிஞ்சுதா? அல்லது நேஷனல் கவர்மெண்ட் வந்தீங்க, ஜெயிக்க முடிஞ்சதா? நீங்கள் தான் குற்றவாளிகள். தார்மீகம் இல்லாமல் அரசியல்ல மோசடியா நடந்தது காங்கிரஸ்னாலதான் in all the states you are rejected. மறுத்து சொல்ல முடியாது. எல்லா கூட்டணி கட்சிகளுமே தேர்தலுக்கு முன்னதாகவே காங்கிரஸ் சரிதான் அடையும் அப்படின்னு நம்பி அவங்க வெளியில போயிட்டதாக தான் தெரியுது. அவர் சொல்றதை பார்த்தா தேர்தலுக்கு முன்னாடி எங்களை கழிச்சு திங்கிங் ஷிப். அதுவும் அவருடைய பாயிண்ட்ல இருந்து அது வருது. டாக்டர் எம் சுதர்சனன் ஆச்சு, you want to respond? அதாவது இப்ப என்னை பொறுத்த மட்டும் இவங்க ராஜா அவர்கள் எந்த அளவுக்கு தார்மீக அடிப்படையில் நடக்கக்கூடிய ஒரு கட்சி என்று முதலில் சொல்லிக்கொண்டு அதன் மூலமாக முகமூடி அணிந்து கொண்டு மோடி அவர்களை வெற்றி பெற செய்தார்கள். அதற்கு பின்னாலே வெற்றி பெற்றதற்கு பின்னாலே எந்தெந்த மாநில கட்சிகளோடு
எந்தெந்த மாநில கட்சிகளோடு இவர்கள் இருந்தார்களோ அந்த மாநில கட்சிகளோட அவர்கள் கலட்டி விட்டு விட்டார்கள், பிஜேபி கலட்டி விட்டு விட்டார்கள். அது மட்டுமல்ல, காங்கிரஸ் வீரேந்திர சிங் கடைசி நாள் வரையிலே ராஜ்யசபாவிலே என்னிடம் விப் என்ற முறையில கையெழுத்திடுகிறார். அப்படிப்பட்டவரை திரும்ப கொண்டு போய் தேர்தலில் பயன்படுத்திக் கொண்டு அதற்கு அடுத்து உடனடியாக அவர்களை மத்திய அமைச்சராக ஆக்குகிறார்கள். இவர்கள் எப்படி யோக்கியமாக பேச முடியும்? இவர்களுக்கு என்ன கற்பு இருக்கிறது? இவர்களுக்கு என்ன ஒழுக்கம் இருக்கிறது? அரசியல் பார்வை என்ன இருக்கிறது? தங்களுக்கு தேவை இருக்கிற பொழுது மாநில கட்சிகளை பயன்படுத்துவார்கள், தூக்கி எறிவார்கள். ஒரு ஹை மாரல் ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க, மிகப்பெரிய தார்மீகம் பேசுறீங்க. முதல்ல பிடிபியோட இருந்தீங்க, இருந்தீங்க, தேசிய மாநாட்டு கட்சியோட இருந்தீங்க, இப்போ வந்து பிடிபி ஆதரவு கேட்டா கொடுப்போம் அப்படிங்கிறீங்க. இது என்ன பிரின்சிபல் பொசிஷன்? நாங்க வந்து தேர்தல் முடிவு கேட்டார் போல நிலைப்பாடு மாற்றுவோம், பிடிபி கேட்டாலும் கொடுப்போம், 2008 பிடிபி கேட்டா கொடுப்போம், 2008 வந்து நேஷனல் கான்பரன்ஸ் கேட்டாலும் கொடுப்போம், இப்ப வந்து பிடிபிக்கு தேவையா கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கும். நீங்க காஷ்மீரத்தில் மட்டும் ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும், கூட்டணியாக எந்த கட்சியும் நிற்பது கிடையாது. தேர்தலுக்கு பின்னாலே தான் கூட்டணி சேர்ப்பார்கள். தொடர்ந்து நீங்கள் பார்ப்பீர்களானால் எல்லா கட்சிகளும் தனித்தனியாக நிற்பார்கள். அதற்கு பின்னாலே அவர்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப குறைந்தபட்ச திட்டத்தின் அடிப்படையிலே அவர்கள் ஒரு கூட்டணியை போஸ்ட் எலெக்ஷன் வரலாறு. இப்போ பிஜேபியும் என்சிபியும் தேர்தலுக்கு பிறகு சேர்ந்தா அது அன்ஹோலி அலையன்ஸ். நீங்களும் இன்னொரு கட்சியை சேர்ந்தா அது வந்து மராட்டியத்தில் அது கிடையாது. மராட்டியத்திலே நேற்று வரை அவர்கள் காங்கிரசுடைய ஆட்சியில் இருந்தவர்கள். கொள்கைகள் ஒரு மாநிலத்துக்கும் மாறுபட்டிருக்கிறது. பெருமை பிஜேபிக்குள்ளதான் உண்டது. நான் கேட்கிறேன், திமுகவை ஏன் கழட்டி விட்டீங்க? கழட்டி விடலைங்க, அவங்க கலட்டிட்டு போனாங்க. மாநில கட்சிகள் வளர்ச்சிக்கு யாருமே பயன்படுத்தல. ரெண்டு பேரும் ஒரு விதத்துல காங்கிரஸ் மைனாரிட்டி அரசார் மாநில கட்சிகளை மறந்துடாதீங்க. மைனாரிட்டி அரசாக இருந்த திமுகவை வேலை பார்க்க உங்கள்கிட்ட கேட்கிறேன் அப்துல் ரஹ்மான், காங்கிரஸ் இந்த தேர்தலிலும் ஒரு வீழ்ச்சியை பெற்றிருக்கிறது. ஒரு மிகப்பெரிய கட்சி, ஒரு பிரதான கட்சியா இருக்க வேண்டிய ஒரு கட்சி, ஒரு வீக் அப்போசிஷன் இஸ் குட் ஃபார் த கண்ட்ரி. காங்கிரஸ் உடைய இந்த நிலை பற்றி உங்களுடைய பார்வை? ஒட்டுமொத்தமான பார்வை நாடாளுமன்ற தேர்தலில் இருந்தே தொடர்கிறது. நாடாளுமன்ற தேர்தலிலே ஒரு மிகப்பெரிய மாற்றம் வேண்டும் என்கிற ஒரு பார்வையிலே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தது. அதற்கு பிறகு அதனுடைய பிரதிபலிப்பு பல்வேறு மாநிலங்களிலே அது ஒரு தாக்கத்தை உருவாக்கி இருக்கிறது என்பதை மறுப்பதற்கில்லை, அது உண்மைதான். ஆனாலும் கூட நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு ஏற்பட்டிருந்த அந்த பிரதிபலிப்பு, அதனுடைய வேல்யூ, அதனுடைய தன்மை குறைந்திருக்கிறது என்பது ஒரு புறம். இன்னொரு புறம் காங்கிரஸ் எல்லா மாநிலங்களிலும் ஒரு கட்டத்தில் பிஜேபியை கடைநிலைக்கு கூட தள்ளி ஆட்சியாளர்களாக வந்த சரித்திரமும் உண்டு. இன்றைக்கு அது ஒரு மாற்றத்தை கண்டிருக்கிறது. இதே மாற்றம் நாளைக்கு பிஜேபிக்கும் வரும். அரசியல் என்பது தேர்தல்களிலே மாறி மாறி வரக்கூடிய வெற்றி தோல்வி. இதனாலே காங்கிரஸ் பிஜேபியை விட தாழ்ந்திருக்கிறது என்று மதிப்பிட முடியாது. தொடர்ந்து இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அதிலிருந்து ஆட்சி மாற்றத்தை விரும்பக்கூடிய மக்களுடைய வெளிப்பாடு இது. அதனாலேயே தவிர காங்கிரசினுடைய சித்தாந்தம், காங்கிரசினுடைய கொள்கை வெளிப்பாடு, இவைகளையெல்லாம் விட மிகச்சிறந்த கொள்கை அந்த சித்தாந்தம் பிஜேபியிடம் இருக்கிறது என்பதல்ல இதனுடைய நோக்கம். ஒரு மாற்றம் என்கிற வெளிப்பாடை தவிர வேறு எதுவுமே கிடையாது. திரு டாக்டர் சின்ன கேள்வி, மாற்றம்னா எதுக்காக மாற்றம் மக்கள் விரும்புகிறார்கள்? ஆட்சியில தொடர்ந்து இருக்கும் பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு மேடுபள்ளங்கள், மாற்றங்கள். காங்கிரஸ் விலைவாசியை கட்டுப்படுத்த தவறியது, ஊழல் லட்சக்கணக்கான கோடி ரூபாய்க்கு போனது, இதெல்லாம் ஒரு காரணம் சொன்னா அது காரணம் மாற்றத்திற்கு. ஆகவே மக்கள் பிஜேபி இட் இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் காங்கிரஸ்ங்கிறதுனால ஏற்று இருக்கிறார்கள். இட்ஸ் an alternate to காங்கிரஸ்ங்கிறதுனால ஏற்று இருக்கிறார்கள். டாக்டர் இஎம் சுதர்சன் ஆட்சேபன் காஷ்மீருடைய விலை குறைந்திருக்குது, மோடியினாலதான் குறைஞ்சிருக்குது. அரேபியாவில் ஆயிலுடைய விலை குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஷெல் ஆயிலுடைய விலையினால போட்டியினால குறைக்கப்படல. மோடி போய் பேசினாரு, உடனே விலை குறைஞ்சிருச்சு.
அதே மாதிரி சுவிஸ் பேங்க்ல இருக்கக்கூடிய 1,20,000 கோடி ரூபாய் கொண்டாந்து ஏழைகளுக்கெல்லாம் பகிர்ந்து கொடுத்துட்டாங்க மோடி. அதனால விலை குறைஞ்சிருக்கு. எத்தனை பொய்ய சொல்லி இது எதுவுமே நடக்கல. யூட்டர்ன் சர்க்கார் பல இடங்கள்ல யூட்டர்ன் எடுத்திருக்கிறது, சொன்னதை செய்யல. அப்படிங்கும்போது மக்கள் நீங்க ஒரு குற்றச்சாட்டை வச்சீங்க, மிகப்பெரிய புத்தகத்தை ரிலீஸ் பண்ணீங்க யூட்டர்ன் சர்க்கார் அப்படின்னு. அதை ஏற்றுக்கொண்டிருந்தால் இந்த 6 மாசத்துல அச்சயத்தின் நடந்ததா அப்படின்னு கேட்டீங்க. அந்த வாதங்களை எல்லாம் மக்கள் ஏற்கனவே பொருள் அப்படின்னு பொருள்படணும். இதை தாண்டி இன்னொரு விஷயத்தை சொன்னீங்க, கூட்டணியை பொறுத்த வரைக்கும் காஷ்மீர்ல தேர்தலுக்கு பிறகுதான் அமையும் அப்படின்னு. அதற்கான முன்னுதாரணங்கள் இருக்கிறது. 1987 தேர்தல் உட்பட காங்கிரஸ் என்சி சேர்ந்துதான் வெற்றி பெற்றிருக்கிறது. பல தேர்தல்கள் இந்த மாதிரி சுட்டி காட்டலாம். ஏன் உங்களுடைய நிலையை நீங்கள் மறுபரிசீலனை செய்ய இன்ட்ராஸ்பெக்ட் செய்ய தவறுகிறீர்கள்? இந்த தேர்தல் தோல்வியில் இருந்து காங்கிரஸ் கற்க வேண்டிய மிகப்பெரிய பாடம் என்றால் என்ன சொல்வீர்கள்? உங்களுடைய கருத்து. எங்களை பொறுத்த மட்டும் காங்கிரஸ் கட்சி இந்தியா முழுவதும் வளமான ஒரு கட்சியாக உருவாக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது. அதை ராகுல் காந்தி அவர்களும் சோனியா காந்தி அவர்களும் மிகச்சிறந்த முறையில் திட்டமிட்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு ஒரு காலம் இருக்கிறது. அந்த காலம் வரையிலே நாம் பொறுத்திருக்க வேண்டும். உடனடியாக மாயாபஜாரிலே மோடி வந்தது போல நாங்கள் செய்ய முடியாது, மோடி வைத்து காட்ட முடியாது. அடுத்தடுத்து வருகிற தேர்தலிலே பாருங்கள், காங்கிரஸ் கட்சி மக்களால் எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்பது இன்றைக்கு தெரிய ஆரம்பிக்கும். ராகுல் காந்தியுடைய தலைமையை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய தருணம் வந்துவிட்டதாக நீங்க கருதல? அப்படிதான் கிடையாது. ராகுல் காந்தியை முன்னிறுத்தப்படவே இல்லை. நீங்கள் தான் பத்திரிகையாளர்களும் ஊடகங்களும் தான் ராகுல் காந்தியை மோடியை கொண்டு போய் ஒன்று சேர்த்து பார்த்தீர்கள். காங்கிரஸ் கட்சியில எந்த ஒரு காலகட்டத்திலையும் யாரையும் முன்னிறுத்துவது கிடையாது, கொள்கையை மட்டும்தான் சொல்லுவது. இன்றைக்கும் கொள்கையின் அடிப்படையிலே தான் வாக்குகளை கேட்க இருக்கிறோமே தவிர தனிநபர்கள் அடிப்படையில வாக்குகள் கேட்பது கிடையாது. அவருடைய அந்த பிம்பம் அவர்களுடைய வழியிலே வருகிறது. இந்திரா காந்தி யாரோடும் பேசுவதில்லை என்று விமர்சிச்சிருக்காரு. அது தவிர அவரோட சுபுத்திரர் கார்த்தி சிதம்பரம் காமராஜர் பேரை சொல்லாதேன்னு சொல்லி இருக்காரு. அதனால அதெல்லாம் ராஜாவுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் கார்த்தி. ஆய்ந்து பாருங்கள். அதாவது மிக மிக நெருங்கிய நண்பர் நம்முடைய ராஜா அவர்களுக்கு கார்த்தி தான். அவரை பத்தி எல்லாம் எதுக்கு இங்க பேசுறீங்க? சிறிய இடைவெளி எடுக்கணும். நிறைய கேள்விகள் எழுந்திருக்கின்றன. விரிவாக பேசுவோம். இது போன்ற ஒரு எக்ஸசைஸை தமிழ்நாடு உட்பட மற்ற மாநிலங்களிலும் செயல்படுத்த பாரதிய ஜனதா முனைகிறது. இதைத்தான் அமித்ஷா சில நாட்களுக்கு முன்பு சென்னை வந்திருந்த போதும் மறைமலை நகரில் சொன்னார், நாங்கள் தமிழ்நாட்டிலும் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு. ஜார்க்கண்ட்ல சாத்தியம் என்றால் மற்ற மாநிலங்கள்ல சாத்தியம் என்றால் இங்க சாத்தியம் இல்லையா என்று கேட்கிறது பாரதிய ஜனதா. அவ்வளவு எளிமையில் சாத்தியம். ஏன் சுதர்சன் நாச்சியப்பன் இது சார்ந்து எனக்கு சொல்ல கருத்துக்கள் உண்டு என்று சொன்னார். என்ன கருத்துக்கள் அவை திரு சுதர்சன் நாச்சியப்பன்? அதாவது நீங்க சொன்ன மராட்டிய மாநிலத்தில் ஜார்க்கண்டில் எல்லா இடத்திலேயுமே அவர்கள் முதல்ல பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி ஆட்சியிலே இருந்திருக்கிறார்கள். ஆகையினாலே அவர்கள் தனித்து பெரும்பான்மையோடு வர வேண்டும் என்று முயற்சி செய்தார்கள். அது இயலவில்லை. தமிழகத்தை பொறுத்தமட்டில் எந்த காலகட்டத்திலேயும் பாரதிய ஜனதா கட்சி கால் ஊன்ற முடியாது. ஒரு இடத்துல வெற்றி பெற்று விட்டோம் என்பதற்காக அவர்கள் அந்த நினைவை அவர்களுக்கு வைத்துக் கொள்ளக்கூடாது. காரணம், அவருடைய கொள்கைகள் தமிழகத்தினுடைய மக்களை துன்பப்படுத்தக்கூடிய ஒரு கொள்கையாகும். ஆட்சிக்கு வந்தவுடனேயே இந்தியை திணிக்கிற முயற்சி, அதே போல அவருடைய சிந்தனையை ஒரே மதம், ஒரே நாடு, ஒரே மொழி என்ற ஒரு நிலை இருக்கிறதே, இது தமிழகத்தினாலே ஏற்றுக்கொள்ள இயலாது. இந்தியா என்பது பல மொழிகள் உள்ள ஒரு நாடு, பல நாடுகள் சேர்ந்த ஒரு கூட்டான ஒரு ஆட்சி முறையை உருவாக்கக்கூடிய ஒரு நிலை. இதுதான் இந்தியாவுடைய வரலாறு. இதற்கு நேர் விரோதமாக சிந்திக்கக்கூடியவர்கள் பாரதிய ஜனதா கட்சி. தமிழகத்திலே அவர்கள் எந்த காலகட்டத்திலேயும் வெற்றி பெற இயலாது. அங்கு வெற்றி பெறக்கூடியது என்பது தமிழை நேசிக்கக்கூடியவர்கள், தமிழ் மொழியை நேசிக்கக்கூடியவர்கள், தமிழ் மக்களுக்காக பாடுபடக்கூடியவர்கள் தான் முடியும். தவறான முறையிலே ஏதோ தமிழர்களுக்காக பாடுபடுவது போல சில நபர்களை வைத்து அவர்கள் பேசினார்கள். 22ஆம் தேதி அன்றைக்கு இதற்காக பாராளுமன்றத்தில் ஒரு விவாதத்தை உருவாக்கி அந்த விவாதத்திலே ஆட்சி மொழியாக தமிழை கொண்டு வர வேண்டும் என்று நான் சொன்னதற்கு முக்கியமான காரணமே இந்தி திணிப்பை எதிர்ப்பதை மறைமுகமாக நான் அவர்களிடம் சொன்னேன், எடுத்து சொன்னேன். இந்தியை நாங்கள் ஏற்றுக்கொள்ள இயலாது. பாரதிய ஜனதாவுடைய தருண் விஜயும் இந்த கோரிக்கையை வைக்கிறார். டாக்டர் அவர் அன்றைக்கு அந்த விவாதத்தில் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு வரவில்லை. அந்த விவாதத்தில் கலந்து கொள்வது என்று சொல்லிவிட்டு கலந்து கொள்ளவில்லை. அதற்கு மாற்றாக அது எதுவும் செய்ய முடியாது என்று அமைச்சர் சொல்லி இருக்கிறார். நீங்க சொன்ன எல்லாவற்றிற்கும் ராஜா அவர்கள்
இப்பொழுது சொல்லக்கூடிய எல்லா காரணத்தையும் முடியாது என்று அவருடைய அமைச்சரே குறிப்பிலே மன்மோகன் சிங்குடைய கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ல இருந்திருக்கீங்க. அமைச்சரா இருக்கும்போது காங்கிரஸ் ஆட்சி, காங்கிரஸ் இந்தியாவுடைய தேசிய மொழியா கொண்டு வந்த தமிழ இன்னைக்கு கோரிக்கை வைக்கிறீங்க பார்லிமெண்ட்ல எம்பி. அமைச்சர் அன்றைக்கு செம்மொழியாக சமஸ்கிருதத்துக்கு அடுத்து இந்தியாவிலே தமிழை செம்மொழியாக ஆக்கியது மன்மோகன் சிங் அவருடைய ஆட்சியிலே அன்னை சோனியா காந்தியினால திராவிட மொழியான தெலுங்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. திராவிட மொழியான கன்னட மொழி கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்தியாவிலே மிகச்சிறந்த மொழி தமிழ் என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதை நேரடியாக பாராளுமன்றத்தில் விவாதிப்பதற்கு தமிழ் மொழியிலேயே டிரான்ஸ்லேஷனுக்கு முறை கொண்டு வரப்பட்டது. கொண்டு வரப்பட்டது. இன்றைக்கு இந்தியை திரிப்பது போல திரிக்கப்படவில்லை. சொன்னார் இல்லை இல்லை, அதாவது சுதர்சன் நாச்சியப்பன் அவர்கள் அரங்கத்திலே தவறான தகவலை சொன்னதை நான் கண்டன் பண்ண விரும்புறேன். ஏன்னா யூனிவர்சிட்டிஸ்ல ஒரு நிமிஷம் எனக்கு டைம், நான் அவர் ரொம்ப நேரம் கொடுத்துருக்கீங்க. இல்ல இல்ல அது பரவாயில்ல, அவர் சொன்ன குற்றச்சாட்டுக்கு நான் பதில் சொல்ல வேண்டியவன். யூனிவர்சிட்டிஸ்ல லாவும் ஹிஸ்டரியும் படிக்கிறவங்க இந்தி மீடியத்தில் படிக்கணுங்கிற சர்க்குலர் அவங்க கொண்டு வந்தது, என்டிஏ சர்க்கார்ல இல்ல. 1912 அவர்கள் கொண்டு வந்த சர்க்குலர். ஆகவே இவர்களுக்கு ஆஷாடபூதி வேஷம் இப்ப போட வேண்டாம். ரெண்டாவது, நம்ம ரியாலிட்டிஸ்க்கு வருவோம். நான் அந்த சதவீதத்தை நான் ஏற்றுக்கல, இருந்தாலும் ட்ரெண்ட் தமிழ்நாட்டில் இப்போ ஒரு தனியார் நிறுவனம் அமைப்பு அதிமுக முதலிடம், திமுக 2வது இடம், 10% வாக்கோட பிஜேபி 3வது இடம்னு. காங்கிரஸ் இந்த பார்லிமெண்ட் தேர்தலை வாங்கினதே 4%. அதுல இப்ப வாசன் பக்கம் 2.5, இவங்க பக்கம் 1.5, அதுதான் இன்னும் முடிவாகவில்லை. நீங்க 5% வாங்கினீங்க, அந்த 5%ல யார் பக்கம்? இல்ல இல்ல, நான் என்ன சொல்றேன், பிஜேபி ஒன்னும் உடையல, அவங்க உடைஞ்சிருக்காங்க கட்சிகளோட சேர்ந்து கிடைச்ச வாக்குகள் சொல்றாரு. இல்ல இல்ல, இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் இப்ப 1 மாசத்துக்கு முன்னாடி லயலா கல்லூரியினுடைய சர்வேல, அதனால வசதியான சர்வே மட்டும் அப்படி கணக்கில்ல. பிஜேபி இஸ் a growing party, காங்கிரஸ் இஸ் ஆன் டிக்ளைன். தமிழ்நாட்டுல காங்கிரஸ் இஸ் நான் எக்ஸிஸ்டன்ட் டுடே. உங்களை யாருமே சீந்தாத நிலைக்கு போய் நிக்கிறீங்க. அப்ப பிஜேபி பத்தி பேசுறது சரியில்லை. ரெண்டாவது, பாரதி பிறந்த நாளையும் திருவள்ளுவர் பிறந்த நாளையும் எல்லா வடமாநில பள்ளிக்கூடங்கள்லையும் அதை தேசிய விழாவா கொண்டாடவும் திருக்குறளை சொல்லிக் கொடுக்கவும் அரசு உத்தரவாதம் கொடுத்திருக்கு. இப்ப அதே போல ஸ்மிருதி இரானி அவர்கள் ஒரு மாணவன் வடமாநில பள்ளிக்கூடத்தில் தமிழ் தமிழ் மக்கள் உங்களையும் புரிந்திருக்கிறார்கள், எங்களையும் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். விவாதத்தில் பங்கு பெற்ற டாக்டர் EM சுதர்சன் நாச்சியப்பன் அவர்களுக்கு நன்றி. இன்னும் சற்று நேரத்தில் அந்த கட்சியின் சார்பாக இன்னொரு முன்னாள் மத்திய அமைச்சர் திரு திருநாவுக்கரசர் அவர்கள் நம்முடைய இணைகிறார். கார்த்திகை செல்வம் சொன்ன விஷயம் எல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனா டிசம்பர் 11ஆம் தேதி பாரதியார் பிறந்த தினம் கொண்டாடினாங்க. அன்னைக்கு பிரதமர் மோடி கிட்ட இருந்து எந்த ட்வீட்டும் வரல வாழ்த்து சொல்லி. டிசம்பர் 12ஆம் தேதி ரஜினிகாந்துக்கு எல்லாம் வாழ்த்து வந்தது. அதையும் இந்த இடத்துல பாக்கிறோம். நீங்க தமிழ்நாட்டுல இப்ப பிஜேபியோட விஷயத்துல அவர் சொல்றது ரொம்ப வசதியா அவர் தன்னை ரிலேட் பண்ணது காங்கிரஸோட சொல்லிக்கிட்டாரு. அதை ஏற்க முடியும். காங்கிரஸ்க்கு தமிழ்நாட்டுல காங்கிரஸா பிஜேபி ஆனா இன்னைக்கு பிஜேபி நிச்சயமா ஒரு ஸ்டெப் அஹெடா தான் இருக்காங்க. அதுல மாற்று கருத்தே இல்ல. ஆனால் தமிழ்நாட்டுல இப்போதும் கூட எவ்வளவுதான் விமர்சனங்கள் நீங்க திராவிட கட்சிகள் மேல் இருந்தாலும் 2 திராவிட கட்சிகள்கிட்ட தான் பெரும்பான்மையான வாக்கு சதவீதம் இருக்கிறது. நீங்க 2 பேரும் அதிமுக திமுக 2 பேரும் சேர்ந்து 55%, 60% அவங்க சொல்ல முடியாது. 2014 அவங்க முதல் முறையாக ஒரு மாற்று சக்தியாக ஒரு ஆல்டர்னேட் அலையன்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும் ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அதுல 19% ஓட்டு வாங்கியிருக்காங்க. அது இல்லைன்னு சொல்லல. ஆனால் அதற்கு பிறகு கூட்டணி கட்சிகளே இன்னைக்கு தக்க வைக்க முடியல. இன்னைக்கு நீங்க ரியாலிட்டி பேசுவோம் சார். ஒரு நஷ்டம் இல்ல, ஒரு சட்டமன்றத்துக்கு 500 ஓட்டு கூட இல்லாத கட்சி போனதுனால எந்த நஷ்டம்? அதெல்லாம் தெரிஞ்சுதான் கூட்டணியில வச்சிருந்தீங்க. இப்ப 500 ஓட்டுன்றாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு ஒன்றியத்துக்கு 5 ஆள் கிடையாது. இங்க என்னன்னா சார், நீங்க பிஜேபியினுடைய ஒரு ஃபார்முலா என்னன்னா போலரைசேஷன் ஆஃப் ஓட்ஸ் தான். அது யூபி ஆகட்டும் மகாராஷ்டிரா ஆகட்டும் எல்லா இடத்துலயும் ஹிந்து ஓட்ஸ் போலரைஸ் பண்ணாங்க. தமிழ்நாட்டுல அது ரிலேட்டிவ்லி அவ்வளவு ஈஸியா பண்ண முடியாது அப்படிங்கறத நான் சொல்லுவேன். அதாவது நம்முடைய இந்த செயற்கரிய செய்வார் பெரியோர். மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் பெரியோர் செயற்கரிய செய்வார்கள்.
அவர்களோட வழிகாட்டுதல்ல தமிழகத்துல 2016 அசைக்க முடியாத சக்தி பாஜக. தமிழகம் பெரியார் பிறந்த மண், பேரறிஞர் அண்ணா பிறந்த மண், அவதரித்த மண், பெரியார் அண்ணா பிறந்த ஆக்சிடென்ட், சமூக நீதியை வளர்த்த மண். என்ன அப்படி சொல்லிடக்கூடாது. இந்த மண்ணில் பாசிச சக்திகள் விதை ஊண்ட முடியாது. நிச்சயமாக தமிழ்நாடு மக்கள் அதை நிரூபிப்பார்கள். நாட்டுக்கு சொந்தக்காரர்கள் அப்படி சொல்லவே முடியாது. இந்த நாட்டுக்கு சொந்தமுள்ளவர்கள் நீங்க சொல்லுங்க. பாரதத்தாயின் 2 கரங்களை வெட்டி தேச விரோத கட்சி இல்லையா? இல்ல இல்ல, முஸ்லீம் லீக். நீங்க சரித்திரத்தை சரியா தெரியாம பேசிக்கிறீங்க. அந்த சப்ஜெக்ட்ல பேசுறதாக இருந்தால் அது விரிவாக நம்ம விவாதம் செய்வோம். இந்திய சுதந்திரத்திற்காக, விடுதலை போராட்டத்திற்காக தன்னுயிரை ஈர்ந்தவர்கள் முஸ்லிம் தலைவர்கள், முஸ்லிம் லீக் தலைவர்கள். அது மாத்திரமல்ல, இந்த நாட்டில் மத துவேஷத்தை எந்த நேரத்திலாவது மக்களுக்கு முன்னால் கிளப்பி இருப்பார்களா? முஸ்லிம் எல்லா நிலைகளிலும் மத நல்லிணக்கத்தை, சமய நல்லிணக்கத்தை உருவாக்கியவர்கள். நவகாலியில என்ன நடந்தது? ஏன் பாகிஸ்தான்ல இன்னைக்கு இந்துக்களை இல்லாம அத்தனை பேரும் கொன்னு குமிச்சிருக்கு. பாகிஸ்தானை பத்தி பேசுறீங்க. அது கிடையாது, அது கிடையாது. அப்படியானால் நீங்க சரித்திரத்தை தெரியாமல் பேசுறீங்க. முஸ்லிம் லீக் செய்யல. மல்லாபுரத்தில் நடந்த டைரக்ட் ஆக்ஷன்ல எத்தனை இந்து பெண்களை முஸ்லிம்கள் கற்பழித்தார்கள்? அதை நீங்க பழைய கதைகளை கற்பனையாக சொல்வதை விட 2002 நடந்த கொடுமை என்ன, இன்னைக்கு நடந்த படுகொலை என்ன, இன்னைக்கும் இந்த நிலையில திருநாவுக்கரசர், முன்னாள் மத்திய அமைச்சர் திருநாவுக்கரசர் அவர்களும் இந்த விவாதத்தில் இணைகிறார். வெல்கம் சார். இந்த நிலையில காங்கிரஸ் இந்த தேர்தல் முடிவுகளிலிருந்து கற்க வேண்டிய பாடம் என்று என்ன நினைக்கிறீர்கள்? இதே நிலையை தமிழகத்திலும் சாத்தியமாக்குவோம் என்கிறது பிஜேபி. அதற்கு உங்களுடைய பதில் என்ன? சார், அங்க நிலையத்தில் இருக்கிற நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்கும் வணக்கம். அதாவது இப்ப இந்த தேர்தலில் அப்கோர்ஸ் காங்கிரஸுக்கு நாங்க பெருசா ஆட்சிக்கு வருவோம், ஜம்மு காஷ்மீர்ல ஆட்சிக்கு வருவோம்னோ, ஜார்க்கண்ட்ல ஆட்சிக்கு வருவோம்னோ காங்கிரஸ் நினைக்கல. அரசியல் கட்சியா தேர்தலில் போட்டிட்டோம். ஆனா ரெண்டுலயும் ஆட்சிக்கு வருவோம்னு மும்முரமா அந்த களத்துல போட்டிட்டு அந்த கனவுகளோட இந்த எலெக்ஷன்ல பம்பரமாய் சுரண்டி பணியாற்றியது பிஜேபி, பிரதமர், கட்சி தலைவர்கள் எல்லாம் செயல்பட்டாங்க. அவங்க மார்ஜின்ல பிரச்சாரம் நடந்ததோ, ராகுல் காந்தி பங்கேற்றதோ தேர்தலை ஜெயிக்கணுங்கிறதுக்கு இல்ல, எங்களுடைய ஜனநாயக கடமை ஆற்றணுங்கிறதுக்கு தானே தவிர ஆட்சி அமைக்கிறதுக்கோ சீட் வாங்குறதுக்கோ இல்லையா? பிஜேபி தேர்தலில் போட்டி போடும்போது ஆட்சி அமைக்கிறோங்கிறத அதான் எல்லாரும் விரும்புவாங்க. நான் சொல்றது யதார்த்தமான இருந்த நிலை, தேர்தலுக்கு முன்னால இருந்த நிலை. நாங்க ஆட்சிக்கு வரக்கூடிய நிலையில ஜம்மு காஷ்மீர்ல போர் கார்னர் கண்டஸ்ட்ல இங்க திமுக, அதிமுக மாதிரி அங்க 2 கட்சி, முஸ்லீம் சம்பந்தப்பட்ட கட்சி, பிஜேபி, காங்கிரஸ். யதார்த்தமான நக்கலுக்காக கேட்கறது வேற, நான் யதார்த்தத்தை சொல்றேன், நீங்க கிண்டலுக்காக கேட்கறீங்க. ஆனா யதார்த்தமா தேர்தலுக்கு முன்னால இருந்த நிலை இதுதான் நிலை. அதனால எங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட், ஜம்மு காஷ்மீர்ல வர முடியலங்கிறது டிசப்பாயின்மெண்ட் ஒன்றும் கிடையாது. ஆனா அது டிசப்பாயிண்டட் யாருன்னா பிஜேபி. ஏன்னா அவங்க நம்பிக்கை உறுதியா நாங்க ஆட்சிக்கு வருவோம்னு நம்பினவங்க அவங்க தான். அதனால அங்க தோல்வி ஏற்பட்டது. மார்ஜினலா 44 டார்கெட் விட்டு பிக்ஸ் பண்ணாங்க. 40-41 வந்திருக்கு. இருந்தாலும் மார்ஜினல் ஆட்சி வந்திருக்கு. பிஜேபிக்கு அதுக்கு வாழ்த்துக்கள் தான். அதுக்கு காரணம் அந்த 2 ஸ்டேட்லயுமே இன்னொன்று சொல்ல போனா ஜார்க்கண்ட் பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடறேன். அதாவது ஜார்க்கண்ட் பொறுத்த வரைக்கும் அங்க இருந்த ஏற்கனவே இருந்த அரசியல் குழப்பமான நிலை, இண்டிபெண்டன்ட் கூட முதலமைச்சர் வரக்கூடிய சூழ்நிலை, இது மாதிரி இருந்த சூழ்நிலைகள் அவங்களுக்கு அங்க சாதகமா இருந்திருக்கு. ஆனா ரெண்டுலயுமே அதே மார்ஜினலா வெற்றி வந்திருக்கு. அதை ஒத்துக்கிறேன், மார்ஜினலா வெற்றி பெற்றாலும் வெற்றி தான், அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஆனா ஜம்மு காஷ்மீர் பொறுத்த வரைக்கும் அவங்க எதிர்பார்த்ததுல மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட், பெரிய தோல்வி அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. தமிழகத்தை பத்தி கேட்டீங்க, இதே நிலை அங்க இருக்கிற இந்த நிலைகள்லாம் இங்கேயும் தொடருமான்னு கேட்டீங்க தொடர் கேள்வியாக. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அவர் ராஜா பேசும்போது சொன்னார் காங்கிரஸ் எங்குமே இல்லைன்னு இருந்தாரு.
பிஜேபி, அதிமுக, திமுக ரெண்டும் தமிழ்நாட்டில் பெரிய கட்சிகள். நான் யதார்த்தமா உள்ளதை உள்ளபடிதான் சொல்லுவேன். அது ரெண்டு பெரிய கட்சிகள் தான் தமிழ்நாட்டில். ஆனா பிஜேபி வளர்ந்துகிட்டு இருக்கு, காங்கிரஸ் தேஞ்சுகிட்டு இருக்கு. இது போன்ற குற்றச்சாட்டுகள் ரொம்ப அபத்தமான குற்றச்சாட்டு. பிஜேபி தமிழ்நாட்டில் நீங்க வேணா பின்னாடி 2016 எழுதி 118 அல்லது 120 எம்எல்ஏ எழுதி அந்த கட்டடத்துக்குள்ள வேணா ஏறி நின்றுக்கலாமே தவிர சட்டசபைக்குள்ள வர்றதுங்கிறதோ 2016 ஆட்சி அமைக்கிறதுங்கிறதோ, அதுவும் இப்ப கூட இருந்த கட்சிகள் எல்லாம் ஒண்ணு ஏற்கனவே சில கட்சி போயிடுச்சு. ராஜா சொன்னார் அது சின்ன கட்சி ஊர்ல பிஜேபியால முடியாது. அதே மாதிரி விஜயகாந்த் வெளியே போறாரு. சூழ்நிலையில யதார்த்தமா பாக்குறது எல்லாத்தையும் அதே யதார்த்தத்தின்படி காங்கிரஸும் 2016 தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வருதுங்கிறதெல்லாம் நினைத்து பார்க்க முடியாத ஒரு விஷயம் என்றால் ஏற்பீர்களா? யதார்த்தமா பேசலாம். இல்ல நான் நான் சொல்றேன். நானும் அதே தான். ஏதாவது கூட்டணிகள் வரலாம். பட் அவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பே பிஜேபி கிடையாது. உங்களுடைய தலைவர் பிஜேபிக்கு திமுகவோ விஜயகாந்த் ராமதாஸ் கூடவோ யாரோட இருக்கிற கட்சியே போயிட்டு இருக்காங்களே, யாரோட கூட்டணி போட்டு நிப்பாங்க? இல்ல உங்களுடைய மாநில தலைவர் வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிறாரு. நீங்க யதார்த்தமா போய் பேசினா கூட்டணி இல்லாம எல்லாம் சாத்தியமே இல்லைங்கிறீங்க. அப்படி சொல்லலங்க, நீங்க நான் சொல்லாத சொல்றீங்க. கூட்டணிக்கான வாய்ப்பும் இருக்கிறதுன்னு சொன்னேன். தனியா போறது எல்லா கட்சியுமே ஆள் கிடைக்கலன்னா தனியா தான் போவாங்க. அதிமுகவுக்கு கட்சி வரலைன்னா தனியா தான் போகும், திமுகவுக்கு கூட்டணி வரலைன்னா தனியா தான் போகும், காங்கிரஸ் ஆள் வரலைன்னா தனியா தான் போகும். ஆனா அதுக்கான வாய்ப்பு காங்கிரஸுக்கு இருக்குன்னு சொல்ல வந்தேன். கூட்டணி போட முடியும். ஆனா பிஜேபி அதுக்கான வாய்ப்பே கிடையாது. தனியா போய் வாய்ப்பு கிடையாதுன்னு சொல்றேன். இல்ல நண்பர் திருநாவுக்கரசர் அவர்களுக்கு ஒண்ணு சொல்றேன். நான் பொதுக்கூட்டத்தில் திரு அமித்ஷா அவர்கள் பேசும்பொழுது கூட திரு ஹரிஹரன் அவர்கள் இங்க ரெஃபர் பண்ண மாதிரி தமிழ்நாட்டில் பிஜேபி ஆட்சியை கைப்பற்றுவோம்னு சொல்லல. ஆனால் நாங்கள் ஒரு வலிமையான சக்தியாக வருவோம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் 2 நேஷனல் பார்ட்டியில காங்கிரஸ் பிளவுபட்டு சிதைந்து கொண்டிருக்கின்ற ஒரு கட்சி. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி பிஜேபி வளர்கின்ற கட்சி. நாங்கள் எடுத்திருக்கின்ற அமைப்பு ரீதியிலான விஷயங்கள் நிச்சயமாக தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஒரு கணிசமான வலிமை மிக்க கட்சியாக 2016 இருக்கும். 15 மாசம் தான் நீங்களும் பார்க்க போறீங்க, நானும் பார்க்க போறேன். ஆட்கள் வர மாட்டாங்க கீழே, அதான் பிரச்சனை உங்களுக்கு. பாருங்க, பிஜேபி இல்லாமல் தமிழ்நாட்டில் ஆட்சி இல்ல. உங்களுடைய கருத்து இன்னைக்கும் ஜம்மு காஷ்மீர்ல பிஜேபி இல்லாம ஆட்சி இல்ல. நாங்க ஃபாஸ்டஸ்ட் growing பார்ட்டி. மற்ற மாநிலங்கள்ல சாத்தியமான எக்ஸ்பிரஸ் இங்கேயும் சாத்தியமாகும் அப்படிங்கிறாங்க. சாத்தியமே இல்லைங்கிறீங்க? சாத்தியமே கிடையாது. காரணம் என்னன்னா, தமிழ்நாட்டினுடைய நீண்ட பாரம்பரிய கலாச்சாரத்தினுடைய வெளிப்பாடு மிக தெளிவாக இருக்கிறது. இந்த மண் பெரியார் வாழ்ந்த மண், பேரறிஞர் அண்ணா வளர்த்த மண், கண்ணியமிக்க காகிதமில்லத்தவர்கள் சமூக நல்லிணக்கத்தை எல்லா மதத்தினரையும் ஒருங்கிணைத்து வாழ வேண்டும் என்கிற சகோதரத்துவ வாஞ்சையை வளர்த்த மண். இந்த மண்ணில் மத துவேஷத்தை உருவாக்கக்கூடியவர்களோ, மத சார்புடைய விஷயங்களையே அரசியலாக்கக்கூடியவர்களோ நிச்சயமாக காலூண்ட முடியாது என்பது இதுவரையிலும் நடந்து வந்திருக்கிறது. இனிமேலும் இந்த மண்ணில் நிரூபணம் செய்யப்படும். எந்த காலத்திலும் தமிழ்நாட்டில் பாஜகவினுடைய ஸ்திரத்தன்மையோ அல்லது பாஜக எழுந்து நிற்க முடியும் என்கிற எதிர்பார்ப்போ கனவாகத்தான் இருக்குமே தவிர நிச்சயமாக நடைபெறவே ஆகாது என்பது வெட்ட வெளிச்சமான சரித்திர இறுதி கருத்தையும் கேட்டுறேன். இதுல என்ன சிக்கல் இருக்குன்னா, பிஜேபி நிச்சயமா ஒரு ஆர்கனைசேஷன் வைஸ் ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்கு இந்த தேர்தல். ஏன்னா அவங்க ஒரு குறிப்பிட்ட மாவட்டங்கள் அளவில் இருக்கிற பிரசன்ஸ் அவங்க ஓரளவுக்கு மாநிலம் முழுக்க கொண்டு போறதுக்கான முயற்சிகள்ல தான் அமித்ஷாவுடைய வருகையும், அதுக்கு பிறகு அவர் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரென்தன் பண்றதுங்கிறது நடக்கலாம். அதை நம்ம மறுக்கவே முடியாது. ஆனா நீங்க 2014 லோக்சபால பிஜேபிக்கு இருந்த அந்த பொசிஷன் இப்ப கிடையாது தமிழ்நாட்டில். ஏன்னா அன்னைக்கு வைகோ உள்ளிட்ட, ராமதாஸ் உள்ளிட்ட, விஜயகாந்த் உள்ளிட்ட எல்லாருமே மோடி அவர்களையும் பிஜேபியையும் ஒரு மாற்றான சக்தியாக முன்னிறுத்தினாங்க.
ஆனால் இந்த 6 மாத காலத்துல கூட்டணி கட்சிகளே மிக கடுமையான விமர்சனங்களை ஆன்டி மோடி அல்லது ஆன்டி பிஜேபி ஸ்டாண்ட் எடுத்து இன்னைக்கு மோடி அவர்கள் எப்பெல்லாம் வராரோ அப்ப கருப்பு கொடி காட்டுவேன்னு சொல்ற ஒரு முன்னாள் பார்ட்னர் இல்ல உங்க கட்சியில இருந்த ஒரு கருத்து உருவாக்கத்தை உருவாக்கக்கூடியவர் சார். அவங்களுக்கு ஓட்டு சதவீதம் இருக்கா இல்லையாங்கிறத தாண்டி நிச்சயமா எல்லா கட்சி வராதுன்னு சொல்ல. ஆனா எல்லா கட்சிகளுமே இன்னைக்கு நீங்க வந்து மதிமுக போனது மட்டும் இல்ல, பாமக கிரிட்டிக்கலா இருக்கிறாங்க, பாமக தங்களுடைய தலைமையிலன்றாங்க, எல்லா விஷயங்களையும் விமர்சிக்கிறாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க வந்து மற்ற மாநிலங்கள்ல மொழி ரீதியாக மற்ற விஷயங்களை செய்ய முடியுமே. தமிழ்நாட்டுல இப்ப சமஸ்கிருத விஷயங்கள்ல கடுமையான எதிர்ப்பு வந்தது. கட்சி மாறுபாடு இல்லாம எல்லா எதிர்கட்சிகளும் இன்னைக்கு வந்து ஆன்டி இந்துத்துவா அப்படிங்கிற ஒரு போராட்டத்தை விசிக உள்ளிட்டவர்கள், அது சின்ன அமைப்பா இருந்தாலும் கூட அதுக்கான கருத்து உருவாக்குறாங்க. இடதுசாரிகள் அவங்களோட போறாங்க. இப்படி பல எதிர்ப்புகளை இவங்க சமாளிக்கிற ஒரு சூழல் வருது. அந்த சூழல்ல இப்ப இதை எதிர்கொள்றது இருக்குல்ல, இவங்க அடுத்த கட்டமாக எவ்வளவு தூரம் நோக்கி முன்னேற முடியும். ஏன்னா இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து அவ்வளவு சீக்கிரமா ஒரு ஹிந்து போலரைசேஷனோ அல்லது ரொம்ப வேகமான ஒரு பதட்டத்தை உருவாக்கி கொண்டு வர விஷயம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படி இல்ல. எல்லாரும் 3 பேர் சேர்ந்து குற்றஞ்சாட்டும் போது என்னோட நேரத்தை ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திலே பாரதிய ஜனதா கட்சி இல்லாமல் ஆட்சி அமையாது. டேக் இட் ஃப்ரம் மீ. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அங்க வருமானால் தமிழகத்திலையும் வரும். 2வது, திரு காயிதே மில்லத் அவர்கள் 47 ஆகஸ்ட் 14 அங்கு பாகிஸ்தான்ல ஜின்னாவினுடைய பதவியேற்பு விழாவில் கலந்து கொண்டார் என்பது சரித்திர பதிவு. பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்ளவில்லை. அவர் அங்கு சென்று என்னுடைய மண் இந்திய மண், தமிழ்நாட்டில் கிடையாது, இதிலே சமரசம் செய்து பிரகடனம் செய்தவர். அது மாத்திரமல்ல, பாகிஸ்தானிலிருந்து அன்றைய பிரதமர் பேரே பிஜேபி பாரதிய ஜனதா பார்ட்டி. உங்க அன்றைக்கு முஸ்லிம் லீக் என்று இருந்தாலும் கூட பெயரில் இருந்து கொண்டு சகோதரத்துவ வாஞ்சையை நிலைநிறுத்துகிற ஒரு பார்ட்டி. எங்க பார்ட்டி எல்லோரையும் இருக்கிறார்களா? கேரளாவில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறோம். கேரளாவிலே ஒரு ராமன் என்கிற எம்எல்ஏ இருக்கிறார், இல்லை என்று சொல்லட்டும். அதாவது அது மாத்திரமல்ல, தமிழ்நாட்டில் மாநில செயலாளராக திரு ஜீவகிருதன் இருக்கிறார். அவர் முஸ்லிம் அல்ல. ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். இவர் சொல்றாரு பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்ள சென்றார் என்று. முதல் விஷயம் அது அல்ல, சரித்திரம் தெரிந்து பேச வேண்டும். இரண்டாவது, ஜின்னாவும் லியாக்கத் அலி கான் பிரதமராக இருந்த அந்த நேரத்தில் இந்தியாவில் உள்ள முஸ்லிம்களை பற்றி சொன்ன போது வாய் திறக்காதீர்கள், முஸ்லிம்களை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு அருகதை இல்லை என்று சொன்னார். அந்த நாட்டில் இந்துக்களை சிறுபான்மையாக பாகிஸ்தானில் சிறுபான்மையினராக இருந்த இந்துக்களை பாருங்கள் என்று சொன்னார். இங்க பாருங்க, கட்சியிலேயே மதப்பேர் வைத்திருக்கிறவர் செக்குலரா எடுத்துக்க முடியாது. ஒண்ணு, ஐ வாண்ட் டு மேக் இட் கிளியர். பிஜேபியில எல்லாருக்கும் அனுமதி இருக்கு. பாரதிய ஜனதா பார்ட்டி இறுதிவாதம் கேட்க விரும்புகின்றேன். இந்த தேர்தல் தோல்வியிலிருந்து காங்கிரஸ் கற்க வேண்டிய பாடம் என்ன? இதற்கான பதிலத்தான் உங்கள்கிட்டையும் முந்தைய ஸ்போக்ஸ் பர்சன் கேட்க முயற்சி செய்கின்றேன். என்ன பாடத்தை காங்கிரஸ் இம்முறை கற்கணும்னு நினைக்கிறீங்க? காங்கிரஸ் கண்டிப்பா இன்னும் வர்ற காலங்களில் தமிழ்நாடா இருக்கட்டும், அகில இந்திய அளவில் இருக்கட்டும், காங்கிரஸ் இந்தியாவில் இருக்கிற கட்சியிலேயே மோஸ்ட் செக்குலர் மதசார்பற்ற கட்சி காங்கிரஸ்ங்கிறதுல யாருக்கும் எந்த சந்தேகமும் கண்டிப்பா கிடையாது. பிஜேபி இன்னைக்கு மோடி தலைமையில இருக்கிற இந்த பிஜேபி பிஜேபிக்கு என்னன்னா, பிஜேபியா இயங்குறது இல்ல, ஆர்எஸ்எஸ் விஹெச்பி மாதிரி ரிமோட் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அமைப்புகள் அவங்களை இயங்க விட மாட்டாங்க. அதனால அவங்களுடைய வரப்போகிற காலங்கள்ல அது அரசாங்கமும் ஃபெயிலியர் ஆகும், கட்சி இங்க வளர்ப்பார் வாய்ப்பு இருக்காது. கண்டிப்பா அதுக்கான திட்டங்களோடு உறுப்பினர் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாடு முழுவதும் போயிட்டு வந்திருக்கோம், சுத்துறோம். காங்கிரஸ் கண்டிப்பா அங்க வளரும். எதிர்காலம் ஆல் இந்தியா லெவல்லையும் கண்டிப்பாக இருக்கிறது சந்தேகம் கிடையாது. ரைட் ரைட். இந்த தொடர் தோல்விகள் தான் இந்த கேள்வியை மீண்டும் உங்கள்கிட்ட வலுவாக வைக்கிறது. காங்கிரஸ் படுதோல்வி அடைந்திருக்கிறது. இந்த தேர்தலிலும் பாரதிய ஜனதா ஒரு மாநிலத்தில் ஏற்றம் பெற்றிருக்கிறது. ஜம்முவில் கணிசமான வெற்றியையும் காஷ்மீர்ல தோல்வியும் பெற்றிருக்கிறது. காஷ்மீர்ல நடக்க போது என்ன? பிடிபியும் பிஜேபியும் இணையுமா? பிஜேபியும் எந்த கட்சியும் இணையும்? பிஜேபியும் காங்கிரசும் தவிர யாரும் இணையலாம் ஒரு சூழ்நிலை. இன்னும் அதற்கான தெளிவுகள் எல்லாம் பிறக்க வேண்டியிருக்கிறது. நேர்களிடம் கேட்டிருக்கிறோம், இந்த இரு மாநில
வெற்றி பாரதிய ஜனதா ஜம்முவில் பெற்றிருக்கக்கூடிய வெற்றியும் குறிப்பாக ஜார்க்கண்ட்ல பெற்றிருக்கக்கூடிய வெற்றியும் தமிழகத்திலும் தொடருமா என்ன நேர்களிடம் கேட்டிருக்கின்றோம். நேர்களுடைய பார்வை என்ன? பாரதிய ஜனதாவுடைய வெற்றி தமிழகத்திலும் தொடருமா என்ற கேள்விக்கு ஆம் தொடரும் என்று 37%, இல்லை என்று 59%, ஓரளவுக்கு அது சாத்தியப்படும் என்று 4% சொல்லியிருக்கிறார்கள். பாரதிய ஜனதாவுடைய வெற்றி தமிழகத்திலும் தொடருமா என்ற நம்முடைய கேள்விக்கு ஆம் என்று 37%, இல்லை என்று 59%, ஓரளவு என்று 4% சொல்லியிருக்கிறார்கள். 2016 அதை பற்றி இன்று சொல்வது இட் இஸ் டூ early. நேர்களுடைய கருத்து இன்று இப்படியாக இருக்கிறது. பாரதிய ஜனதாவுடைய தேசிய செயலாளர் பாஜக அல்லாத ஒரு ஆட்சி தமிழகத்தில் 2016 அமையாது என்று சொல்கிறார். பெரியார் பிறந்த மண்ணில் சாத்தியமில்லை என்பது திரு அப்துல் ரஹ்மானுடைய கருத்தாக இருக்கிறது. ஆர்கனைசேஷன் ரீதியாக அவர்கள் வலுப்பெற்றாலும் கூட இந்த ஒரு இலக்கு அப்படிங்கிறது அதீத இலக்கு என்பது திரு கார்த்திகை செல்வனுடைய பார்வை. மேலும் நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற திரு சுதர்சன் நாச்சிப்பன் அவர்களுக்கும், திரு திருநாவுக்கரசு அவர்களுக்கும், திரு ஹெச் ராஜா அவர்களுக்கும், திரு அப்துல் ரஹ்மான் அவர்களுக்கும், திரு கார்த்திகை செல்வன் அவர்களுக்கும், பார்த்த நேர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றோம். வணக்கம்.